திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அம்மா ஐயா ஆரம்பிக்கலாங்கம்மா. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும், அனைத்து அடியார் பெருமக்களையும் அடியேன் பணிந்து வணங்கி, ஐயா அவர்கள் இப்போ பிடியதன் உருவமை அந்த விநாயகரோட பாடலையும், நால்வர் துதி, அடுத்தது திருமுறையில முதல் பாடல் கடைப்பாடல் விண்ணப்பம் செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாயம். பிடியதன் உருவமை கொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட, கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயில் வலி பல முறையிறையே. நால்வர் துதி. பூமியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். முதல் திருமுறை. தலம் குற்றாலம், பண் குறிஞ்சி. வம்பார் குன்றம் நீடுயர் சாரல், வளர்வேங்கை கும்பார் சோலை, கோளவண்டு யாழ் செய் குற்றாலம், அம்பாள் நெய்யோடு ஆடல் அமர்ந்தான் அலர் கொன்றை, நம்பான் மேய நன்னகர் போலும் நமரங்காள், மாடவீதி வருகுணர் காழியார், மன்னன் கோடல் ஈன்று கொழுமுனை கூம்பும் குற்றாலம், நாடவல்ல நற்றமிழ் ஞான சம்பந்தன், பாடல் பத்தும் பாடனம் பாவம் பறையுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்கய்யா. சிவாய நம. இன்று நம்ம பெரிய புராணம் பாடல் வரிசையில நம்ம சிறுகண்டங்களை சிந்திச்சுட்டு இருக்கோம் அம்மா மூலியமா. இது இது வரைக்கும் 26/7/2024 சிதம்பரம் அந்த 5 அமர்வு முடிஞ்சிருக்கு. 6வது அமர்வு ஆரம்பம். 3699வது பாடல் அடியனுடைய புக்ல 96வது பாடல்
அந்த சிறுதொண்டனாயனாருடைய பாடல் வரிசையில அடியார்களை புக் எடுத்து வச்சுக்கோங்க, இருக்கிறவங்க புக் எடுத்து வச்சுங்க. சிவாய நம. அம்மாவை நம்ம ஈஸ்வர குடும்பத்து சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அம்மா நீங்கள் ஆரம்பிக்கலாங்க அம்மா. சிவாய. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருமையாக இந்த இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கிக் கொள்கிறேன். இந்த வேலுண்டு வினை இல்லை இந்த குழுமத்தின் வாயிலாக அடியேனுக்கு இந்த சிறுதொண்ட நாயனார் புராணம் நிகழ்த்துவதற்கு, இந்த சொற்பொழிவினை ஆற்றுவதற்கு அருமையான வாய்ப்பினை கொடுத்த பிரேமா அம்மாவுக்கு அடியேனுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். நாளும் என்னை இந்த செம்மை நெறியில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் எம்முடைய கோமல் சேகர் ஐயா அவர்களுக்கும், எப்பொழுதெல்லாம் எனக்கு அங்கே சந்தேகங்கள் எழுகின்றனவோ, இதற்கான விளக்கம் புரியவில்லை ஐயா என்று கேட்டாலே எமக்கு விளக்கத்தினை அருமையாக நல்கிடும் எம்முடைய பெரும் புலவர் ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கிக் கொள்கிறேன். 24ஆம் குருமகா சந்நிதானம் இருக்கும் அந்த திக்கு நோக்கி மனம் மொழிமைகளால் வணங்கி அடியேனுடைய இன்றைய பதிவிற்கு நாம் செல்லலாம். முதலிலே அருமையாக விண்ணப்பம் செய்த அடியேனுடைய கணவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த பாராட்டுக்கள். அது குறிஞ்சி பண்ணலவரோ ரொம்ப இழுத்து பாடணும். சிவாய நம. வணக்கம். அது அந்த குறிஞ்சி பண் ரொம்ப போன வகுப்புல சொல்லும் பொழுது அவர் வம்புன்னு ஒரு சொல் வந்தது பாருங்க. அந்த சொல் ஆளுமை இந்த இடத்துல அது புதுமை. அந்த புதுமையான தவ வேடம் போன்று சுவாமி வர்றார் வைரவ கோலத்துல. அதே அந்த வம்பு புதுமை, நாளும் புதுமை தரக்கூடிய அந்த திருக்குற்றால பதிகத்தினை இன்று அருமையாக விண்ணப்பம் செய்து நாம் சிறுதொண்ட நாயனார் புராணத்துல போன வகுப்புல எந்த பாடலோடு நிறைவு செய்தோம் என்றால் 39வது பாடல். என திருப்பியும் பழைய குறிப்பெல்லாம் சொல்லிட்டே வந்தா இந்த பதிவு நீளமா போயிடும். அதனால சுருக்கமா 39வது பாடல்ல இருந்து ஒரு தடவை அதை பார்த்துட்டு நம்ம 40வது பாடலுக்குள் செல்லலாம். அம்பலவர் அடியாரை அமுது செய்விப்பார், இற்றைக்கு எம்பெருமான் யாவரையும் கண்டல தேடி போனார். வம்பென இன்னைக்கு வந்துச்சு பாருங்க, வம்பார் குன்றும். அப்படி வம்பென நீர் எழுந்து அருளி வரும் திருவேடம் கண்டால் தம் பெரிய பேரென்றே மிக மகிழ்வார் இனித்தாழ. இதெல்லாம் யார் சொல்றாங்க? நம்ம திருவெண்காட்டு நங்கை. அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு இயற்பெயர் இருந்திருக்கும், ஆனா நமக்கு அது என்னன்னு தெரியல. அவங்க ஊர் பெயரை வச்சு திருவெண்காட்டு நங்கை அப்படிங்கிற அந்த திருவெண்காட்டின் ஊரை சார்ந்தவர். ஒரு தீதில் குடியில் வந்தவர்கள், அதாவது நல்ல குடிப்பிறப்பு. ஏன்னா குடியும் ரொம்ப முக்கியம். எந்த குடியிலிருந்து வந்திருக்கிறோம், அவருடைய கணவர் தோன்றிய அதே குடியிலிருந்து தான் நம்முடைய திருவெண்காட்டு நங்கையாரும் வந்திருக்கிறார். இந்த வைரவ கோலத்துல சிவபெருமான் அந்த வீட்டினுடைய வாசல் பக்கம் எழுந்தருளுகிறார், வாயில்ல கடைவாயில். அப்போ முதல்ல அந்த சந்தனத்தாதியார் அவங்கதான் அந்த வீட்டுல முதல்ல ஐயாவை பார்க்கறது. பார்த்தோன்னே திருவடி வணங்கிடுறாங்க. வணங்கிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்க. ஐயா அங்க போயிருக்காரு, தேடி போயிருக்காரு அப்படின்னோன்னா, அகத்துள் எழுந்தருளும்னு முதல்ல அவங்க சொல்லுவாங்க. அவர் கடைசியா இப்படி சொல்லிடுவாரு, நான் பெண்கள் மட்டும் தனியா இருக்கும்போது நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்புறம் அம்பலவார் அடியாரை அமுது செய்விப்பார், இது திருவெண்காட்டு நங்கை அவங்க சொல்றாங்க. எங்களுடைய எம்பெருமான் என்ன சிறுதொண்டரோட பழக்கம் என்னன்னா, யாரெல்லாம் சிவபெருமான் அடியாரோ அவங்களுக்கு அமுது கொடுத்து விட்டு, அதாவது
அவர்களை உண்ண செய்து பின் உண்ணும் பழக்கத்தினை உடையவர். இற்றைக்குன்னா இன்னைக்கு யாவரையும் கண்டில, எந்த ஒரு சிவனடியாருமே சோதனையா இவர் பார்க்கவே இல்லை. தேடி போனார், அவரை தேடி தாங்க போயிருக்காரு. வம்பென நீர் எழுந்தருளி வந்த திருவேடம் கண்டார். வம்புனா இந்த புதுமையான இந்த வேடம், இந்த திருவேடம். நம்ம நிறைய சொல்லியிருந்தோம், ஒரு 11 பாடல்கள்ல அந்த திருவேடத்தோடு சிறப்ப. அந்த திருவேடத்தை கண்டால் என்ன நினைப்பாராம்? தம் பெரிய பேரென்றே மிக மகிழ்வார். தன்னுடைய இல்ல துணைவன், அந்த கணவர், பொதுவா தலைவன் தலைவிய கிழவன் கிழத்தி அப்படின்ற பழமையான மரபுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவர் என்ன நினைப்பாராம்? இப்படி ஒரு திருவேடத்தோடு ஒரு அடியார் இந்த இல்லத்திற்கு வந்து விட்டால் அதை ஒரு பெரிய பாக்கியமா நம்ம சொல்லுவோம் இல்லையா? என்ன தவம் செய்தேனோ, என்ன பேர் பெற்றேனோ இறைவா. இன்னொரு என்ன பேருனா, இந்த மாதிரி அடியார் புராணங்களை சிந்திப்பதே பெரும்பேர். அது ஒரு பெரிய பேர் இல்லையா? ஏன்னா இந்த பெரிய புராணத்தை தொடுவதே மிகப்பெரிய தவம் செய்திருக்க வேண்டும் உன்னை பிறவியிலே. அந்த புத்தகத்தை தொடுவதற்கே அதை காதின் வழியாக அந்த கேள்வி செல்வத்தை அடுத்து அடியார் சொல்லி சுவாமியோட புகழ, அந்த அடியார் புகழை கேட்பது மிகப்பெரிய பேரு. அது போல இவர் எதை பெரிய பேரா நினைச்சாரு? இந்த திருவேடமுடைய அடியாரை கண்டாலே. ஏன்னா சிவன் மாட்டு அவர் கொண்டிருந்த காதல், அன்பு. அவர் எத்தனையோ கலைகள் கற்றுக்கொண்டாலும் முடிவுல அவர் கண்ட உண்மை என்னன்னா, அந்த திருவடி இடத்து அன்பு. யாரெல்லாம் திருவடி இடத்து அன்பு இருக்காங்களோ அவங்க மேல அன்பு. அப்ப அடியார் பெருமக்கள் அவங்க என்ன கேட்டாலும் அதை அருமையா அன்னம்பாலிக்கிறதை பாலித்து பின்தான் தாம் உண்ணுவார். அதுவும் எப்படி அன்னமளிப்பார்? ஒரு தாயோட பரிவோட. எப்படி தாய் அன்போட பார்த்து பார்த்து அந்த குழந்தைக்கு எது பிடிக்கும், இது வேணுமா இது வேணாமா அப்படி உபசரிக்கும் அந்த தன்மை அந்த சிறு தொண்டரிடம் மிகவும் காணப்பட்டது. அதனால இந்த மாதிரி ஒரு திருவேடத்தோட தன்னுடைய இல்லத்திற்கு ஒரு அடியார் வந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டாலே அப்படி மகிழ்ச்சியில பொங்கிடுவாராம், மிக மகிழ்வார். இனி தாழார். இனிமேட்டு அவர் வர்றதுக்கு காலம் ஆகாது, தோ வந்துருவார். இப்போ நம்ம வீட்டுக்கு யாரோ ஒரு முக்கியமானவங்க வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள எப்படியாவது அந்த இடத்துல இருத்தணும். நான் போயிட்டு வரேன்னு சொன்னா கூட நம்ம என்ன சொல்லுவோம்? இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி திருவெண்காட்டு நங்கையும் இதே தொனில சொல்றாங்க, அவங்க பொறுப்போட இருக்கிறதுனால. ஏன்னா இல்லறத்தின் வேறாக இல்லறம், அந்த இல்லறத்தோட சிறப்பெல்லாம் நீங்க திருக்குறளை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கூறப்பட்டிருக்கும். அப்புறம் அதை பார்க்கலாம். இனி தாழார். இனி தாழார்னா இனி காலம் தாழ்த்த மாட்டார் அப்படிங்கிற போன அந்த பாடலோட போன பதிவை முடிச்சோம். இப்போ அதை கண்டினியூட்டிக்காக அந்த 39வது பாடலை பார்த்துட்டு இப்ப 40வது பாடலுக்குள் நாம் செல்லலாம். இப்பொழுதே வந்தனைவார், இப்பொழுதே வந்தனைவர் எழுந்து அருளி இரும் என்ன ஒப்பில் மனையறம் புறப்பீர் உத்தராபதியுள்ளோ செப்பரும் சீர் சிறு தொண்டர் தமைக்கான சேர்ந்தனம் யாம் எப்பரிசும் அவர் ஒழிய இங்கிறோம் என்றருளி 40வது பாடல்ல முதல் அடி. இப்பொழுதே வந்தனைவர் எழுந்தருளி இரும். இப்பொழுதே வந்தனைவர் அப்படின்னு சொன்னது யாரு? நம்ம திருவெண்காட்டு அம்மை. இங்கு தங்கி இருங்க, இங்க கொஞ்ச நேரம் இருங்க என்று சொல்ல. என்ன என்ன அப்படின்னா சொல்ல. ஒப்பில் மனை அறம் புறப்பீர் உத்தராபதி உள்ளோம். இத சொல்றது யாரு? நம்ம வைரவர் கோலத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த வாக்கினை சொல்கிறார். ஒப்பில் மனை அறம் புறப்பீர். எப்படிப்பட்ட இல்லறமா? ஒப்பற்ற இல்லறமா. எப்படி சிவபெருமானுக்கு ஒப்புமை காண முடியாதோ, எப்படி இந்த தவங்கள், அதாவது இந்த அடியார் பெருமக்களுக்கு எப்படி ஒப்புமை காண முடியாதோ அப்படிப்பட்டதான் இல்லறம். பாருங்க, இல்லறத்தோட சிறப்ப சிவபெருமானோட திருவாக்கால சொல்றார். ஒப்பில் மனை அறம் புறப்பீர்.
ஒப்பற்ற இல்லறத்தை தவறாது நடத்துபவரே விழி. இப்படி அழைக்கிறார் அவர். ஒப்பில் மனையறம் புறப்பீர். யார? திருவெண்காட்டு நங்கையர். அவங்க கிட்ட சொல்றாரு நம்ம சிவபெருமான் எந்த வேடத்துல இருந்து? வைரவர் கோலம் பூண்டு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து நமக்கு உணர்த்த பெறுகிறது எது? இல்லறம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அறம், அது ஒப்பற்ற அறம். அத சிவபெருமானே சொல்லியிருக்காரு. எந்த வேடத்துல வந்து சொல்லியிருக்காரு? வைரவர் வேடத்துல வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. திருவெண்காட்டு நங்கை கிட்ட ஒப்பில் மனையறம் புறப்பீர். அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு. ஏன்னா கணவன் அந்த இடத்துல இல்ல, இருந்தாலும் அந்த அம்மா இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க, எங்க வீட்டுக்காரங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த தன்மைக்காக அவர் அப்படி சொன்னாரு. உத்தராபதி உள்ளோம். உத்தராபதம் அப்படின்னா அது வடநாடு. இன்னும் இந்த உத்தராபதம்ங்கிறது வடநாடு அப்படின்னு எப்படி நம்ம சொல்றோம்னா, உதாரணத்துக்கு நம்ம நாட்காட்டில போட்டிருப்பாங்க உத்தராயண நேரம் அப்படின்னா கதிரவன் வடக்கு நோக்கி செல்லும் அந்த நேரம். அப்ப உத்தராயணம் அப்படிங்கிறது வடக்குங்கிற சொல்ல பொருள்ல வருது. இங்க உத்தராபதம் அப்படிங்கிறது வடநாடு. அடியன் எங்க இருந்து வந்திருக்கேன்? வடநாட்டில இருந்து வந்திருக்கேன். உத்தராபதி உள்ளோம், அங்க நான் இருக்கேன். செப்பரும் சீர் சிறு தொண்டர் தமைக்கான சேர்ந்தனம் யாம். நான் ஏன் வடநாட்டில இருந்து இங்க வந்திருக்கேன் தெரியுமா? செப்பரும் சீர் சிறு தொண்டர், இதுவும் சிவபெருமானோட திருவாக்காலேயே சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட சிறப்புடைய சிறு தொண்டராம்? சொல்வதற்கு அரிய சிறப்பினை உடைய சிறு தொண்டர். அவரை காண்பதற்காகத்தான், அவரை காணும் பொருட்டுத்தான் அடியே எங்க வந்திருக்கேன்? இங்கு வந்து அடைந்தோம். நாம் எங்க? திருச்செங்காட்டங்குடிக்கு. திருச்செங்காட்டங்குடிக்கு நான் வந்ததோட நோக்கம் என்ன தெரியுமா? செப்பரும் சீர் சிறு தொண்டரை காண வேண்டும். அதான் என்னுடைய நோக்கம். அந்த காரணத்திற்காக என்னுடைய ஊர் எது? வடக்கு திசையில இருக்கு, வடநாடு. அது பேரு உத்தராபதம். ஏன் எதை வச்சு நம்ம சொல்றோம்? உத்தராயணம்னா கதிரவன் வடக்கு நோக்கி செல்லுங்கால், அதுக்கு பேரு உத்தராயண திசைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது செப்பரும் சீர் சிறு தொண்டர் தமைக்கான சேர்ந்தனம் யாம் எப்பரிசும் அவரொழிய இங்கிறோம். எப்பரிசும், நீங்க இப்ப என்னை கொஞ்ச நேரம் இங்க இருன்னு சொல்றீங்கல்ல, எவ்வகையாலும் எந்த முறைமையாலும் அவர் இல்லாம நான் இங்க இருக்க மாட்டேன்ப்பா என்று அருளி. அருளுதல்னா கூறி அருளி. கண் நுதலில் காட்டாதார் கணபதீச்சரத்தின் கண். 41வது பாடல். கண் நுதலின் காட்டாதார் கணபதீச்சரத்தின் கண் வண்ணமலர் ஆத்தியின் கீழ் இருக்கின்றோம். மற்றவர்தாம் நன்னினால் நாம் இருந்த பரிசுரைப்பீர் என்று அருளி அண்ணலார் திரு ஆத்தி அணைந்து அருளி அமர்ந்திருந்தார். என்ன சொல்லிட்டாரு? பெண்கள் தனியா இருக்கும்போது, ஆண் துணை இல்லாம அந்த இடத்துல அந்த ஆண்மகன் வீட்டினுடைய தலைவன் இல்லாத போது, இதெல்லாம் நமக்கு பின்னால இப்படியெல்லாம் நடக்கும், இனி வருங்காலங்கள்ல இப்படிதான் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளினரை நமக்கு சிவபெருமான் சொல்லித்தர. ஏன்னா பின்னால பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அவர் வீட்டுல இல்ல, அப்ப ஏதோ கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படிலாம் வந்துடக்கூடாது அப்படின்னு சிவபெருமான். ஏன்னா அவர் முக்காலமும் உணர்ந்தவர். அவரோட அறிவு வியாபக அறிவு, எல்லாம் சுவாமிக்கு தெரியும். அவருக்கு எந்த பொருள்களும் வேண்டாம் உன்னை உருவாக்குவதற்கு. ஏன்னா அவன் சங்கற்ப மாத்திரையிலேயே எல்லாத்தையும் செய்து விடக்கூடியவன். அதனால அவன் என்ன பண்றான்? முன்னிருந்து அந்த இதுக்கு குறிப்புரை கொடுத்திருக்கிறாரு நம்முடைய உரையாசிரியர். முன்னிருந்து தோழியரின் மொழிக்கு அடியவர் இணங்காமை கேட்ட நங்கையார் என்ன சொல்றாங்க? உள்ளிருந்து முன் வந்து தாமே அவருக்கு முழுமையாகவும் இனிமையாகவும் விடை தந்து அவர் தன்னுடைய பொறுப்புணர்வு விருப்புணர்வையும் காட்டி நிற்கின்றன. இந்த சூழ்நிலையில வந்து அருளிய நம்முடைய சிவபெருமானும் வரலாற்றுல
எதிர் நிகழ்வை இனி எதிர்காலத்துல நிகழ போறதை உளம் கொண்ட நிலையிலே வழங்கிய விடையும் உளம் கொலத்தக்கதாய் அமைந்துள்ளது அப்படின்னு உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார். அதனால எதிர்காலத்துல எந்த பிரச்சனையும் வராம இருக்க, பெண்கள் மட்டும் தனியா இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு காரணமா அவர் எங்க போயிட்டாரு, அந்த ஆத்திமரத்துக்கு கீழே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப அந்த பாடலுக்கான விளக்கம் காட்ட வேண்டும். கண் நுதலின் காட்டாதார், கண் நுதல் நெற்றியிலே ஒரு கண்ணை உடையவர், அந்த கண்ணோட வந்திருந்தா இப்ப என்ன சொல்லியிருப்பாங்க, அம்மா சிவபெருமானே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. இப்ப இவங்க எப்படி அன்பு என் மேல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சுவாமிக்கு பார்க்கணும். அப்ப அவர் தன்னோட இது அப்படியே முழுமையா வராம மறைத்து கொள்கிறார். அந்த நெற்றியில இருக்கிற அந்த கண்ணை மறைத்தவாறு வந்த அவர் என்ன பண்றாரு, கணபதீச்சரத்தின் கண், அந்த திருக்கோயில் பேரு கணபதீச்சரம்னு பார்த்தோம். தலத்தோட பெயர் திருச்செங்காட்டங்குடி. அங்க கோயில் கொண்டிருக்கிற அந்த சிவபெருமான் எந்த கோயில கொண்டிருக்கிறார், அது கணபதீச்சரம் அப்படிங்கிறது அந்த கோயிலுடைய பெயர். அந்த இடத்துக்கிட்ட அங்க வண்ணமலர் ஆத்தி, அது எப்படிப்பட்ட ஆத்தி, திரு ஆத்திமரம். ஏன்னா சிவபெருமான் அங்க தங்கி இருக்கிறதுனால அதுக்கு ஒப்புமையே சொல்ல முடியாது, அது போற்றுதலுக்குரிய ஆத்திமரம், அதனால் திரு ஆத்திமரம். அந்த ஆத்திமரத்தின் கீழ் சென்று அமர்ந்திருப்போம். அங்க நாங்க உட்கார்ந்துருக்கோம். என்ன தன்னை பன்மையிலேயே சொல்லிக்கிறார், அமர்ந்திருப்போம். அப்ப அவர் எந்த கோலத்துல இருக்காரு, வைரவர் கோலத்துல. அவர் இப்ப வரைக்கும் நமக்கு தான் தெரியும் வந்திருக்கிறது சிவபெருமான், பைரவ கோலத்துல வந்திருக்கிறது சிவபெருமானு. நம்ம படிக்கிற, நம்ம பெரிய புராணத்தை படித்து கொண்டிருக்கிற நமக்கு தெரியும். இது வரைக்கும் திருவெண்காட்டு நங்கைக்கோ இல்ல சிறு தொண்டருக்கோ இல்ல சந்தனத்தாதிக்கோ அவர் சிவபெருமான்னு தெரியாது. ஒரு அடியார், சிவபெருமானின் அடியார். அந்த அடியாருக்கே எந்த அளவுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு பாத்துக்கோங்க. மற்றவர் தான் நன்னினார். இங்க மற்றவர் யாரு, இவங்க ரெண்டு பேர் வந்துருச்சு சீன்ல. வராதவரே நம்ம சிறு தொண்டர், மற்றவர்ங்கிறது இங்க சிறு தொண்டர். அவர் மீண்டும் நன்னினார், நன்னுதல் நன்னல் அப்படின்ற சொல்லுக்கு நெருங்கல், அந்த இடத்தை அடைந்தால் திருப்பி வீட்டுக்கு வருவார் இல்லையா, வந்தோன்னு நான் இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறார். நாம் இருந்த பரிசு உரைப்பீர். முதல்ல எப்பரிசாலும் அப்படிங்கிறது முதல் பாடல்ல, அந்த இடத்துல பரிசுக்கு எவ்வகையாலும் அப்படிங்கிறது பொருள். இந்த இடத்துல நாம் இருந்த பரிசுரைப்பீர், இந்த நிலை, நான் இந்த இருக்கிற இந்த தன்மை, இந்த இடத்துல பரிசுங்கிறது தன்மை, நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற என்னுடைய இந்த தன்மையை நீர் சொல்லுவீராக என்று அருளி இறைவன் திரு ஆத்திமரத்தின் அடியை சேர்ந்து அங்கு விரும்பி எழுந்து அருளி இருந்தார். அமர்ந்திருந்தாருங்கிறது எப்படி, விரும்பி. சிவபெருமானே அவரே சொல்றாரு பாருங்க, உங்களை பாக்குறதுக்கு தான்ப்பா நான் வடநாட்டிலேருந்து வந்திருக்கேன். அப்ப எவ்வளவு பெரிய பெருமை, எவ்வளவு பெரிய புகழ் சிறுதொண்டருக்கு. இது இந்த மாதிரி நடக்குது. அடுத்தது 42வது பாடலுக்குள் நாம் செல்ல வேண்டும். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, உங்க புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன குறிச்சுக்கணும், 36, 37, 38, 39, 40, 41 இந்த 6 பாடல்களும் ஒரு முடிவின. இது அப்படியே சேர்ந்து பொருள் பார்த்தாதான் விளக்கமா புரியும். அந்த மாதிரி இந்த செய்யுள் அமைப்பு இருக்கும். இந்த 6 பாடல்களும் கீழே ஒரு பென்சில்ல நோட் பண்ணிக்கங்க. 6 பாடல்களும் ஒரு முடிவின. எந்த பாடல், 36, 37, 38, 39, 40, 41. நம்ம காலம் கருதி இல்ல நம்மளோட டைம் அலாட் ஏத்த மாதிரி நம்ம பாதியா இப்படி பிரிச்சு படிக்கிறதுனால இப்படி போன வகுப்புல 39 அடியே முடிச்சிட்டேன். 41 முடிச்சிருந்தா மிக சிறப்பு. இறைவன் திருவருள் அன்னைக்கு அப்படி 39 முடிக்கிற மாதிரி இருந்தது. இப்ப அந்த மிச்ச 2 அடுத்த 40, 41 பார்த்தோம். ஒரு சேர நீங்க உட்கார்ந்து இப்ப இதை விளக்கம் சொன்ன அப்புறம் அடுத்து நீங்க உங்க இல்லத்துல இருக்கும்போது இந்த புத்தகத்தை எடுத்து இந்த 36ல 41 6 பாடல்களையும் ஒரே இடத்துல உட்கார்ந்து அதை முழுமையா படித்து பொருள் உய்த்தீர்கள் என்றால் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு தடவை நடத்துறதோட விட்டுறக்கூடாது.
நம்ம ஒரு தடவை அதை படிச்சு பொருள் கண்டால்தான் அப்பதான் ஏதோ கொஞ்சம் புரியும். நல்லா புரியுங்கிறது மீண்டும் மீண்டும் அதையே கற்றுக்கொண்டிருந்தோம் என்றால் நமக்கு இன்னும் தெளிவாக விடை கிடைக்கும். அடுத்தது இப்போ நம்ம போக வேண்டியது 42வது பாடலை சிந்திக்க வேண்டும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பாடல்கள்லாம் ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டஃப் கிடையாது. எளிமையா பொருள் கொள்வது போல இனிமையாகவும் இருக்கும். படிக்க படிக்க அப்படியே ஆனந்தமா இருக்கும். பாருங்க, 42வது பாடலுக்குள் செல்லலாம். நீரார் சடையான் அடியாரை நேடி எங்கும் காணாது சீரார் தவத்து சிறுதொண்டர் மீண்டும் செல்வ மனை எய்தி ஆரா இன்ப மனைவியர்க்கு இயம்பி அழிவு எய்திட அவரும் பார் ஆதரிக்கும் திருவேடத்து ஒருவர் வந்தபடி பகர்ந்தார். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கத்தினை பார்க்க வேண்டும். இப்படி நம்ம முதல் வரி, 2வது வரி அப்படியே பொருள் கொண்டா அது ஆற்று நீர் ஒழுக்கு போல அப்படி பொருள் கொள்ளுது. தமிழ்ல சில இடத்துல சிலதை முன்னால வச்சு அதோட கொண்டு கூட்டி அப்படியெல்லாம் பொருள் கொள்ற ஒரு பாணி இருக்கு. அப்ப ரொம்ப எளிமையா புரிஞ்சிடும். விளக்கமே சொல்ல வேண்டாம். அந்த அன்வயப்படுத்தி கொண்டு கூட்டி கொண்டாலே ரொம்ப அற்புதமா புரியும். இங்க பாருங்க, இந்த 42வது பாடலை எப்படி பார்க்கலாம், எந்த கோணத்துல நோக்கினால் பொருள் அருமையா தெரியும். 2வது அடிக்கு வாங்க. சீரார் தவத்து சிறு தொண்டர், அந்த தொடரை எடுத்துக்கோங்க. சீரார் தவத்து சிறு தொண்டர், எப்படிப்பட்ட தவமாது? சிறப்பு மிகுந்த, சீர்னா சிறப்பு, சிறப்பு மிகுந்த அந்த தவத்தினை உடைய சிறு தொண்டர். நம்ம யோசிக்கிறோம், எங்க போய் இந்த தவம்லாம் செஞ்சாரு சிறு தொண்டர்? ஏதாவது தவம் ஏதேனும் செய்தாரா? காட்டுல போய் ஏதாவது தவம் செய்தாரா? தவம் என்ற சொல் வந்தாலே எஞ்ஞான்றும் இறப்பில் அழியாத தவங்கள் என குறிக்கப்படுகின்றவை சரியை, கிரியை, யோகம், ஞானம், அதெல்லாம் தவம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இவர் எப்படிப்பட்ட பணியை செய்தார்? அந்த பற்று நீங்கிய வழிபாடு. இவன் என்னுடைய மனைவி, இவள் என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், அப்படியெல்லாம் கிடையாது. அந்த பற்றுக்களையெல்லாம் நீக்கி இவர்களெல்லாம் அடியார் பெருமக்கள், அடியார் பெருமக்களை வழிபாடு செய்கிறது. எப்படி வழிபாடு செய்கிறது? அவர்களுக்கு அமுதினை அளித்து, அமுதம்னா அமுதம்ன்ற பொருள் எடுத்துக்க கூடாது, உணவு. அவர்கள் உண்ட பிறகு தான் உண்ணும் அந்த வழக்கம், அந்த உண்ணும் போது கூட தாய் போல பரிந்து அன்போடு ஊட்டி ஊட்டி உபசரித்தல், அப்படிப்பட்ட தவம். அப்படிப்பட்ட தவத்தை உடைய சிறு தொண்டர் அப்படிங்கிறத பொருள் எடுத்துக்கொண்டு இப்போது சீரார் தவத்து சிறு தொண்டர் அந்த இடத்தை அன்வயப்படுத்தி எதோட கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும்? முதல் அடியில, முதல் பாதியில நீரார் சடையான் அடியார். யார் நீரினை உடைய சடையவர்? கங்கை ஆற்றினை திருச்சடையை உடைய சிவபெருமானின் அடியவர். நீரார் சடையான் அடியார் என்றால் சிவபெருமான் தன்னுடைய சடாமுடியிலே கங்கை ஆற்றினை சூடியிருப்பார். அந்த திருச்சடையிலே கங்கை ஆற்றினை உடைய சிவபெருமான் திருச்சடையில கங்கையார வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலே அது இறைவனுடைய பெருங்கருணை தரம். ஏன்னா கங்கையார அப்படியே விட்டா அப்படியே தண்ணிய போட்டு அழிச்சு அதோட வலிமையை காட்டி நம்மை நீருக்குள் மூழ்க வைத்து விடும். ஆனா சிவபெருமான் பெருங்கருணையான, எவ்வளவு தண்ணி வேணும், எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு அதனுடைய ஆற்றலை குறைத்து தன்னுடைய தலையிலே அதை ஏந்தி கொண்டு எப்ப எவ்வளவு வேணுமோ அப்ப அனுப்புறார். அந்தந்த உயிர்களுக்கு ஏற்றவாறு அந்த சுவாமி தேவைப்படும் போதுதான் நமக்கு. இப்போ மழையா பெஞ்சு வெள்ள காடாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கங்கையெல்லாம் அடிச்சு செதறுதுன்னா நம்மலாம் எந்த மூளைக்கு? அதனால சுவாமி பெருங்கருணையாளன். இந்த நீரார் சடைங்கிறதே எதற்கான குறிப்பென்றால் அவனுடைய பெருங்கருணை திறத்தை உணர்த்துகிறது. நேடி எங்கும் காணாது, அதை எப்படி மாத்திக்கங்க? எங்கும் நேடி காணாது. எங்கும் நேடி, நேடின்ற சொல் தேடி. அடியாரை, அந்த சிவபெருமானின் நீரினை சடையிலே சூடிய சிவபெருமானின் அடியாரை
எங்கும் தேடி காணாது. எங்கேயுமே அவருடைய கோட்பாடு என்ன, கொள்கை என்ன? ஒரு அடியாருக்கு உணவு அளித்த பிறகுதான் தான் உண்ண வேண்டும். அதற்காக அவர் போய் தேடுறாரு. திருச்செங்காட்டங்குடி முழுவதும் தேடிக்கொண்டே செல்கிறார். இறைவன் அன்னைக்கு இப்படிதான் தான் வர போறோங்கிறதுக்காக ஒரு அடியார் கூட அவர் கண்ணில் படாம வச்சுட்டார். சுவாமி எவ்வளவு பெரியவர். யாராவது வந்திருந்தா அப்புறம் சுவாமியை எப்படி அவர் கவனிச்சிருப்பாரு? சுவாமி எப்படி இதெல்லாம் கேட்க முடியும்? அதனால சுவாமி எல்லாத்தையும் ப்ரீ பிளான், எல்லாமே இப்படி நடக்கணும். நம்ம நினைச்சிருப்போம் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் வச்சிருப்போம், கடைசியா அது நடந்தேறாது. என்ன சாமி இப்படி பண்ணிட்ட? நம்மளோட அறிவு சிற்றறிவு. இன்னைக்கு இது நடக்காம இருக்கிறதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கு, அது சிவபெருமானுக்கு தெரியும். அதனாலதான் அது நடக்காம பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் நாங்க வாழ்க்கையில ரொம்ப செம்மையான நிலைக்கு போய்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். நமக்கு அப்புறம் வருத்தமே வராது. ஏதாவது ஒரு பொருள் ஒண்ணுத்துல மேல பற்று வைத்திருக்கிறோம், அது நமக்கு இன்னைக்கு கிடைக்கல, சுவாமி கிடைக்காம பண்ணிட்டாரு, அது இதுவும் நல்லதுக்குதான் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பித்து விட்டோம் என்றாலே நாம் முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஏன்னா எதுவுமே அப்புறம் வலிக்காது. உன் மேல எதிர்பார்ப்பு பற்று வச்சாதானங்க அது இழந்துட்டா வலிக்கும். இது இப்படிதான். இது சுவாமி எனக்கு இன்னைக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்கிறாரு, ஓகே ரைட், இப்படியே கிடைச்ச வரைக்கும் மகிழ்ச்சியா. அதுவும் எல்லாமே நம்ம எப்படி செய்யணும்னு சிவபெருமான் அப்பப்ப சொல்லிட்டே இருக்காரு. எந்த செயலை செஞ்சாலும் மகிழ்ச்சியா செய்யணுங்கிறார். ஏன்னா அவர் மகிழ்வோடு இருக்காரு. அவரோட எண்குணங்கள்ல பார்க்கும்போது ஒண்ணு பேரின்ப வடிவினன், வடிவமே பேர் இன்பமா. அதனாலதான் சிவபுராணம் சொல்லும் பொழுது கூட அது முந்தை வினையெல்லாம் சொல்லிட்டு அது மகிழ்ந்து சிவபுராணம் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க எடுத்து பாருங்களேன், சிந்தை மகிழ, அந்த மகிழங்கிறது கீழே போடு போட்டுக்கோங்க, கடனேன்னு சொல்லக்கூடாது. ஐயோ இன்னைக்கு நம்ம இந்த சிவபுராணம் படிச்சுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னா அதுல உரைப்பு இல்லை. மகிழ்ச்சியோட சொல்லுங்க சிவபுராணத்தை, சுவாமி உங்களுக்கு எல்லா மகிழ்ச்சியும் தருவார். அது போல சுவாமியே அதுக்கு ரோல் மாடலா இருக்கார், தான் மகிழ்வோடு இருக்கார். அப்ப நம்மெல்லாம் அவரோட அடியார் தானே. அப்ப நம்ம ஏன் கவலைப்படணும்? எனக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கு, நான் சிவபெருமான சிந்திக்கிறேன், சிந்திக்க எனக்கு மகிழ்ச்சி வருமா வராதா, தருவாரா தரமாட்டாரா? இவ்வளோ பண்ணினவர் நமக்கு என்ன ஒரு கூணாவோ ஒரு குருடாவோ ஒரு வாய் பேசாதவனோ வச்சிருக்கலாம் இல்லையா? சுவாமி அப்படிலாம் இல்லாம நல்ல இறைவா உன்னை பற்றி நாவார பேசுறதுக்கு, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே எனக்கு பேசுற ஆற்றலை கொடுத்தியே, ரொம்ப நன்றிப்பா சுவாமி, ரொம்ப தேங்க்ஸ் சொல்றவங்க சொல்லணுமா இல்லையா? திடீர்னு ஒரு கரண்ட் போயிடுச்சு, இரவு நேரம், எல்லாம் இருளா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே பார்வையே தெரியல. அப்ப என்ன நான் நினைக்கிறேன், ஐயோ இப்ப கண்ணு தெரியாதவங்க எல்லாம் எப்படி செயல்படுறாங்க, எப்படி தன்னம்பிக்கையோட நடக்கிறாங்க. இந்த ரயில்ல எல்லாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு தன்னம்பிக்கையோட அந்த குச்சியை வச்சு தட்டிட்டே நடந்துட்டே போவாங்க. ஒரு நிமிஷம் நம்மளை கற்பனை பண்ணி பாருங்க, இப்ப நம்ம கண்ணே தெரியல, எப்படி நம்ம சாப்பிடுவோம், எப்படி நடப்போம், உலகமே இருள்மயமா இருக்குமே. அப்ப சுவாமி நமக்கு கண்ணு தெரிய வச்சார்ல, இதை விட என்ன வேணும்? நம்ம உடம்பே ஒரு பெரிய செல்வம், இந்த நோயில்லா உடம்பே செல்வம். இந்த செல்வத்தை கொண்டு இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும். அவனை வாழ்த்துவதற்குத்தான் இந்த வாய், அவனை வணங்குவதற்குத்தான் இந்த தலை, அவனுடைய திருக்கோவிலில் சூழ்வதற்குத்தான் இந்த கால்கள், அவனை பற்றி வாயார பேசி மனமாற மகிழ்ந்து இந்த கைகளோட பயன் என்ன? கைகால் கூப்பி தொழீர். அப்போ ஒவ்வொரு உறுப்பினுடைய பயனும் சிவபெருமான நோக்கி செல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு துன்பம் கவலை இதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் அவர் பார்த்துக்க போறாரு. அப்புறம் நம்ம ஏன் கவலைப்பட போறோம்? அவருக்கு தெரியும் உனக்கு இவ்வளவுதான் தரணும்னா அவ்வளவுதான் தருவாரு. இதுல போயிட்டு நீ போய் அந்த விண்ணப்பம் வச்சு இந்த விண்ணப்பம் வச்சு அவரை வேற எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாருன்னா சில சமயம் துன்பப்பட நேரிடும். நம்ம கேட்டது கிடைச்சிரும், ஏன் கேட்டோன்ற அளவுக்கு ஆயிரும். அதனால பொதுவாகவே விண்ணப்பமே அடியன் எப்போதுமே அப்படிதான், எந்த விண்ணப்பமே சுவாமி கிட்ட வைக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவர் அவர், அவர்கிட்ட போய் என்ன விண்ணப்பம் வைக்கிறது? அவருக்கு தெரியும்ல எனக்கு என்ன பண்ணணும்னு, அவர் பார்த்து பண்ணிடுவார். அது போல இப்போ இந்த இடத்துல என்ன வருது, சீரார்தவத்து சிறு தொண்டர் நீரார் சடையா நடியாரை எங்கும் நேடி காணாது மீண்டும். சரி காணல, எந்த அடியாரும் நமக்கு பாக்கியம் அவ்வளவுதான்,
அப்படின்னு நினைச்சிட்டு மீண்டும் மீளவும் எங்கேருந்து வந்தாரோ அங்கே போறார். அது என்ன மனையாங்க? மீண்டும் மனை எய்தி போட்டிருக்கலாமே தெய்வ சேக்கிழார். மீண்டும் மனை எய்தி நம்ம என்ன சொல்ல போறோம்? அந்த மனைக்கு என்ன ஒரு அடைமொழி கொடுக்குறாரு பாருங்க, செல்வ மனை எய்தி. அது வெறும் பொருட்செல்வத்தால செல்வமா? இல்லப்பா, அந்த அடியாரையே அவர் செல்வமா நினைக்கிறதுனால அந்த மனை செல்வ மனை. அவருக்கு இல்லாத செல்வமே கிடையாது. எல்லா செல்வமும் சுவாமி நல்லா கொடுத்துருக்கிறாரு. நிறைய பொருள் கொடுத்துருக்கிறாரு. அந்த நரசிம்மவர்மன் பல்லவன் வேற பெரிய பெரிய குவியல்களா கொடுத்துருக்கிறான். அதோட அந்த இறையிலியா நிலங்கள்லாம் கொடுத்துருக்கிறான். அப்புறம் அவரே நல்ல கற்றவர், பல அப்ப கல்வி செல்வமும் இருக்கு. அப்ப கல்வி செல்வம் இருக்கு, பொருட்செல்வம் இருக்கு. எல்லா செல்வத்துக்கும் மேல அந்த சிவபெருமான்கிற அந்த செல்வமே அவருடைய மனையிலே தங்கி இருக்கிறது. ஏன்னா சாமி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு பாருங்க, உன்னை பாக்குறதுக்கு தான்ப்பா நான் உத்ராவதியிலேருந்து வந்திருக்கேன். அப்ப அந்த செல்வமே இவர் மனை எய்தியது அல்லவா? நம்ம யாரு செல்வமா நினைக்கிறோம்? சிவபெருமான் தானே செல்வம். அவர் பூசுற திருநீரு நமக்கு செல்வம், அந்த பூதி செல்வம், அந்த உருத்ராக்கம் செல்வம். அந்த செல்வமே அவர் மனை எய்தியது அல்லவா? அப்படிப்பட்ட அந்த செல்வ மனை எய்தி ஆரா இன்ப மனைவியர்க்கு இயம்பி அழிவு எய்திட. ஆரா இன்பமா கிடைச்சா அப்படி ஒரு மனைவி கிடைக்கணும். ஏன்னா கணவனுடைய நோக்கம் தெரிந்து நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பாருங்க, அவர் லேட் பண்ண மாட்டாரு, வந்துருவாரு, இனி தாழார் அப்படியெல்லாம் ரொம்ப இனிமையாலாம் சொன்னாங்க இல்லையா? அப்படிப்பட்ட மனைவி அவருக்கு ஆறா மனைவி. அதோடு மட்டுமில்ல, அளவு கடந்த அன்பினை உடைய மனைவியா இருக்கு. ஏன் அளவு கடந்த அன்புனா, இந்த அளவுன்னு அவங்களால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல. இவ்வளவுதான் அன்பு வச்சிருந்தார் அவர் அந்த அம்மா மேல. அன்பு மட்டும் இவ்வளவு கொடுத்து இவ்வளவு வாங்குறது இல்லை, அது ஒரு வியாபாரம் அல்ல. அன்பு கொடுக்க கொடுக்க வளரும். சில பொருள்லாம் கொடுக்க கொடுக்க தேயும் குறையும். இப்ப வயசுன்னு வச்சுங்க, நாளாக நாளாக கூடும், நமக்கு உடம்புல தொல்லைகள் கூடும். ஆனா இந்த அன்பு மட்டும் அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து எத்தனை பேருக்கு வேணாலும் பகிர்ந்து கொடுக்கலாம். நான் ஒருத்தர் மேல மட்டும் அன்பா இருக்க வேண்டாம், எல்லார் மேலையும் இருக்க இருக்க அன்பு வளரும். அப்படி அளவு கடந்த அன்பினை உடைய மனைவியாருக்கு. ஏன்னா எதைனாலும் அந்த அம்மாவும் சேர்ந்து செய்யறாங்க அந்த இல்லற பணியில. இந்த மாதிரி ஒரு மனைவியும் கணவனும் இல்லறத்திலே இருந்து கொண்டு அந்த அடியார்களுக்கு செய்யும் அந்த பெரிய செயல், அந்த திருத்தொண்டு, அதனாலேயே தன்னோட மனைவியும் இதே திறத்துல இருக்கிறதுனாலையும் அவருக்கு அன்பு அதிகமா இருக்கலாம். அவங்க வேற மாதிரி போயிருந்தா அவர் அன்பா இருந்திருப்பாரா அப்படின்றது ஒரு சந்தேகம். ஆனா சுவாமி என்ன பண்ணிட்டாரு பாருங்க, ஐயன் எப்படியோ அம்மையும் அவ்வழியேங்கிற மாதிரி சிறு தொண்டர், அந்த பரஞ்சோதியாராக இருந்த போதும் சரி, சிறு தொண்டரான பிறகும் சரி, அவர் என்னத்தை நெறிய கடைபிடித்தார், அதே நெறியை தாமும் அவர் பின்னாடியே சென்று. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெரிய புராணத்துல ஒவ்வொரு நாயன்மார்களுடைய இல்ல துணைவிகளாகட்டும், இல்ல தாய் யாராக இருந்தாலும் அந்த அடியார் பெருமக்கள்னா அவங்களும் அந்த அடிமை பண்பை பூண்டிருப்பார்கள். நம்மளுடைய இளையான்குடி மாறநாயனார் அவங்க மனைவியும் பாகட்டும், அவர் வீட்டுல அவங்கதான் ஐடியா, மதியுக மந்திரி மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. வீட்டுக்கு நடுராத்திரியில வந்துட்டாங்க விருந்தினர், என்ன கொடுக்கறது தெரியல, போய் அங்க விதைச்சிட்டு வந்ததை போய் எடுத்துட்டு வாங்க, அந்த கீரையை பறிச்சுட்டு வாங்க. இது மாதிரி ஐடியாலாம் யார் கொடுப்பான்னா மதியுக மந்திரி தான். அப்ப மந்திரிகளாக தன்னுடைய கணவனுடைய செயலுக்கு உற்ற ஒரு கருவியாக அந்த அந்த பெண்ணாகிய அந்த இளையான்குடி மாறநாயனாரோட மனைவியும், இங்க நம்ம திருவெண்காட்டு நங்கையும் அதே எண்ணத்தோடயே இருக்காங்க. அதனால அவங்க ஆறா அன்பின் மனைவியாருக்கு இந்த செயலை இயம்பி. எந்த செயலை? நான் திருச்செங்காட்டன்குடி முழுசா கால் வலிக்க நடந்துட்டேம்மா, ஒரு அடியார் கூட கிடைக்கல இன்னைக்கு, என்ன என்ன கஷ்டம் போ, அழிவெய்தி அப்படின்னு சொல்லி வருந்த. அழிவெய்திடனா அதை நினைத்து வருந்த, ஒரு அடியார் கிடைக்கலையே அப்படின்னு வருந்த. அவரும்னா திருவெண்காட்டு நங்கை அந்த அம்மாவும் பார் ஆதரிக்கும் திருவேடத்து ஒருவர் வந்தபடி பகர்ந்தார். பார்னா உலகம், இந்த உலகமே ஆதரிக்கும். எப்படி ஒரு நிதர்சனமான உண்மை பாருங்க. உலகம்ங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பண்புடையார் என்போர்
அப்படின்னு ஒரு திருக்குறள் வரும். யாருன்னா நல்ல இந்த உலகத்திலே எதை படித்தவர்கள்? சிவஞான கல்வி அப்படி கொண்ட பதி பசு பாசம் இதை பற்றியெல்லாம் நன்கு தெரிந்தவர்கள். அவர்கள் தான் இந்த இடத்துல அன்பு கூறும் கோலம் கொண்ட ஒருவர். எப்படிப்பட்ட கோலம்? அந்த திருவேடம் அன்பு கூறும் கோலம் கொண்ட ஒருவர் அங்கு வந்து சென்றவற்றை அவருக்கு வந்தபடி சொன்னார். இப்படி இப்படி வந்தாருங்க. அவர் வந்து கையில ஒரு கபாலம் வைத்திருந்தார், அந்த இடது தோல்ல ஒரு சூலாயுதம் வைத்திருந்தார், வலது கையில வந்து அந்த ஒளி எழுப்பக்கூடிய அந்த தமருகம் அதெல்லாம் வைத்திருந்தார் அப்படின்லாம் இவங்க சொல்றாங்க. அந்த சொல்லபடி வந்தபடி பகர்ந்தார். இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னு 43வது பாடலுக்குள்ள போங்க. அடியேன் உய்ந்தேன் சொல்லி முடிச்ச அடுத்த கணம் சொல்றார். இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு திருவேடத்தோட ஒருத்தர் வந்தார்னு திருவெண்காட்டு நங்கை சொல்ல, அடியேன் உய்ந்தேன். உய்ந்தேன்னா என்ன? வாழ்ந்தேன். பாடி நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் இன்று வரைக்கும் நம்மகிட்ட வாழ்ந்துட்டு தாங்க இருக்காரு. அதாங்க அந்த சொல் நம்ம சொல்ல ஆடல். அந்த சொல்ல வந்து மங்களமான சொல்லா சொல்றாரு பாருங்க. அடியேன் உய்ந்தேன், வாழ்ந்தேன். வாழ்ந்தேன்னா அவர் இல்லையா, அந்த சிறுதொண்ட நாயனார் இன்னைக்கு இங்க இல்லைன்னாலும் நம்முடைய மனசுல எல்லாம் வாழ்ந்துட்டு தானங்க இருக்காரு. அதனால அவர் வாழ்ந்தார். எங்கூற்றார் உரையாய், எங்கூற்றார் அவர் எங்க இருக்கிறார் சொல்வாயாக என்று வினவ. கேள்வி, அதாவது கேள்வின்னு சொல்ல வேணாம், வினா. அவர் எங்கு உற்றார் உரையாய், எங்க போனார் அவரு அப்படின்னு நீ கேக்குறாரு நம்ம ஐயா. அவர் மொழிவார். எவர்? நம்ம திருவெண்காட்டு நங்கை மொழிவார். வடிசேர் சூல கபாலத்தார் வடதேசத்தோம் என்றார். திருவெண்காட்டு நங்கை அம்மா சொல்றாங்க, அவரு வடிசேர் சூல கபாலத்தார், நல்ல வடின கூர்மையான அந்த சூலாயுதத்தை ஏந்தியவர். கபாலமும் வச்சிருந்தாருங்க. மண்டை ஓட்டையும் கையில் கொண்ட அவர் வடதேசத்தோ, நான் வடநாட்டிலேருந்து வந்த உத்தராபதியுள்ளோ அப்படின்னாரு இல்லையா, அதுதான் வடதேசத்தோ அப்படின்னு சொன்னாரு. இந்த வலது கையில துடிசீர் கரத்து பைரவர், அவர் பைரவர் கோலத்துல வந்தார். அம்மா சொல்றாங்க, அவர் வளமான துடியினை ஒரு கையிலே பிடித்த பைரவ கோலத்தில் வந்தார். யாம் சொல்ல இங்கு இராதே போய் கடிசேர் திரு ஆத்தியின் நிழல் கீழ் இருந்தார் கணபதீச்சரத்து. அடுத்தது அவங்க எப்படி முடிக்கிறாங்க? நாங்கள் இல்லத்தில் யாம் சொல்ல இங்கு இராதே போய், நாங்கள் இல்லத்தில் எழுந்தருளி இருக்குமாறு சொல்ல வேண்டும். நாங்கள்னா யாரு? சந்தனத்தாதியும் நானும் 2 பேரும் சேர்ந்து சொல்றோம், வீட்டுல உள்ள வாங்க அப்படின்னா சொன்னோம். இங்கு தங்கி இராமல், இங்கு இராதேனா இங்கு தங்கி இருக்காமல் எங்க போனாங்க? கணபதீச்சரத்தில். இங்கு இராதே போய் கடைசி சொல் கணபதீச்சரத்துக்கு வாங்க. யாம் சொல்ல இங்கு இராதே போய் கணபதீச்சரத்து. அப்புறம் திருப்பியும் அந்த 4வது அரி அடுத்த பாதிக்கு வாங்க. கடிசேர் திரு ஆத்தியின் நிழல் கீழ் இருந்தார். இந்த இடத்துல கடி அப்படிங்கிறது மனம், நல்ல மனம் நிறைந்த மலர்களை உடைய திரு ஆத்தியின் நிழலின் தங்கி உள்ளார் அப்படின்னு திருவெண்காட்டு நங்கை பதிலளிக்கிறார்கள். நாங்க சொல்லி பார்த்தோம், நானும் சந்தனத்தாதியும் இங்கே எழுந்தருளுங்க, இப்ப வந்துருவாருங்க, காலம் தாழ்த்த மாட்டார் சொல்லி பார்த்தோம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? யாம் சொல்ல இங்கு இராதே போய், எங்க போய்? கணபதீச்சரத்து போய். அங்க எங்க போய்? கடிசேர் திரு ஆத்தியின் நிழல் கீழ் இருந்தார். கடிங்கிறது இந்த இடத்துல மனம், மனமுடைய அந்த திரு ஆத்தி, அந்த மலர்கள்லாம் திரு ஆத்தி மரத்திலே மனம் பொருந்திய திரு ஆத்தி மரத்தின் நிழலின் கீழ் தங்கியுள்ளார் அப்படிங்கிறது 43வது பாடலோட பொருள். இப்ப 44வது பாடலுக்கு வருவோம். என்று மனைவியார் இயம்ப எழுந்தவிருப்பால் விரைந்து எய்தி சென்று கண்டு திருப்பாதம் பணிந்து நின்றார் சிறுதொண்டர்.
இப்படியெல்லாம் திருவெண்காட்டு நங்கை சொல்றாங்க. மனைவியார் இயம்ப. யார் மனைவியார்? சிறுதொண்டரோட மனைவியார். அவங்க பேர் என்ன? திருவெண்காட்டு நங்கை. அவர் இயம்ப. இயம்பனா சொல்ல. இவ்வளவு சொன்னோன்னா அவருக்கு அப்படியே விருப்பம், ஆர்வம். ஐயோ, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு வச்சுங்க, யாராவது நமக்கு சொல்றாங்க இப்படி இப்படி இருந்துச்சுங்க, நமக்கு பிடித்த ஒன்று, நம்ம கேட்போம், ஐயோ அப்படியா இருந்துச்சு, ஐயோ நான் பார்க்காம விட்டனே, அடாடா சச்ச எனக்கு இப்படி இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எழுந்த விருப்பால். ஏன்னா அவரோட வாழ்க்கையோட கொள்கையே என்னன்னா, அடியாருக்கு உணவு அமுதம் அளிப்பது, உணவாகி அமுதத்தை அளிப்பது. அப்படி இருக்கிற அவர்கிட்ட போய் இப்படி ஒரு திருவேடத்தோட வந்தாரு அப்படின்னு சொன்னோன்ன அவரை பார்க்கணும்ன்ற ஆர்வம் மேலும் மேலும் விருப்பம் எய்தி உடனடியா அந்த அம்மா சொல்லி முடிச்சோன்னு கடகட கடகடன் போய் அந்த கணபதீச்சரத்துல இருக்கிற அந்த இடத்துல, அந்த ஆத்திமரத்து கீழே வைரவர் கோலத்துல நம்ம சுவாமி உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, சிவபெருமான், சென்று கண்டு எல்லாம் அடுத்தடுத்து. இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் டைம் கொடுக்கல நம்ம சேக்கிழார் பெருமான், ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா போயிட்டாராம். அந்த தெருவை தாண்டி இப்படி போய் அப்படிலாம் சொல்ல, சென்று கண்டு திருப்பாதம் பணிந்து நின்றார் சிறு தொண்டர். பணிய வேண்டியது திருப்பாதம் தானே, அதனால நேரா போய் அந்த திருவடியை பணிந்து நின்றார் நம்முடைய சிறு தொண்டர். இப்போ இறைவன் சிவபெருமான் அவர் தான் வைரவ கோலத்துல உட்கார்ந்துருக்கார். இப்ப அவர் வாயை திறந்து சொல்ல போறார். என்ன சொல்றார் பாருங்க. நின்ற தொண்டர் தமை நோக்கி நீரோ பெரிய சிறு தொண்டர் என்று திருவாய் மலர்ந்தருள இறைவர் தம்மை தொழுது உரைப்பார். இப்ப திருவாய் மலர்ந்து அருளியது யாரு? நம்ம சிவபெருமான். நமக்கு தெரியும் அவர் சிவபெருமான், ஆனா சிறு தொண்டருக்கு அவர் தெரியாது அவர் சிவபெருமான். வைரவ கோலத்துல இருக்கிறார். அந்த திருவேடத்துல வந்திருக்கிற சிவபெருமானின் அடியவர் அப்படிங்கிற அளவுல தெரியும். அவர் என்ன கேக்குறாரு? நீரோ பெரிய சிறு தொண்டர். பெரிய என்னன்னா, நீர்தான் பெரியவராய் சொல்லப்படுகின்ற திருத்தொண்டரோ அப்படின்னு இறைவர் இவரை பார்த்து வினவ, இறைவர் தம்மை தொழுது உரைப்பார். யார் தொழுது உரைக்கிறார்? நம்ம சிறு தொண்டர். இப்ப தொழுதுனா வணங்கி. நீரோ பெரிய சிறு தொண்டர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்டோம்னா நமக்கு கையெல்லாம் கட கட கடன்னு நடுங்கும், வாய் உளரும். ஆனா இவர் என்ன பண்றாரு? பதில் சொல்றார். முதல்ல வணங்குறார். வந்தோடனே வணங்கினது திருவடிய. ஏன்னா நம்ம போய் சேர வேண்டிய இடம் அந்த திருவடி தான். அதனால அடியார் பெருமக்களை எப்ப பார்த்தாலும் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன? திருவடி வணக்கம். இது நமக்கு அதை எடுத்து காட்டுது இந்த வரலாறு. அடுத்து 45வது பாடலுக்குள் செல்லும். பூதி அணி சாதனத்தவர் முன் போற்ற போதே என்னாயிடினும் நாதன் அடியார் கருணையினால் அருளி செய்வர் நான் என்று கோதில் அன்பர்தமை அமுது செய்விப்பதற்கு குலப்பதியில் காதலாலே தேடியும் முன்கானேன் தவத்தால் உமை கண்டேன் அப்படின்னு பதில் வருது. இத எப்படி பொருள் கொண்டால் மிகச்சரியாக இருக்கும், புரியும் எளிமையா அப்படிங்கிற மாதிரி அடியேன் பிரித்து பிரித்து அதை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அன்பயப்படுத்தி கொண்டு கூட்டுதல் இந்த முறைக்கு. முதல்ல பூதினா என்ன? பூதினா திருநீர். நம்ம இணையத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் பூதி என்றால் திருநீர். சிவாயனா. பூதி சாதனம். சாதனம்னா விபூதி, உருத்திராக்கம் முதலிய சிவ சின்னங்கள். இந்த திருநீற்று திருத்தொண்டர்கள் முன் சென்று போற்றி வழிபடவும் தகுதியற்றவன் ஆயினும் அப்படின்னு சொல்றாரு. அடியேனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றது யாரு? தவமாக தொண்டு செய்யும் சிறு தொண்டர். பூதி அணி சாதனத்தவர் முன் போற்ற போதேன் ஆயிடினும், இந்த திருநீறு பூசியிருக்காங்க இல்லையா அந்த திருத்தொண்டர்கள், அவர்கள் முன் சென்று போற்றி வழிபாடு செய்யவும் தகுதியற்றவன் ஆயினும் இந்த இரண்டாவது அடியில நான் அப்படின்னு இருக்கு பாருங்க, அங்க வாங்க. ஆயிடும் நான் யாரு? அடியே
அந்த இரண்டாவது அடியில முதல் பகுதியில இருக்கு பாருங்க, நாதன் அடியார் கருணையினால். யாருடைய அடியாரோட கருணை? அடியவர்களின் அருளினாலே. நாதன் அடியார்னா சிவனடியார், நாதனுக்கு அடியார் சிவனடியார். அந்த அடியவர்களோட அருளால என்னை எப்படி கூப்பிடுவாங்க? அந்த சிறு தொண்டர்னு சொல்லுவாங்க. அருளி செய்வர், அவங்க கொடுத்த பட்டம் தான் அது. அப்பெயர் உடையவன் என கூறுவர். எவ்வளவு அடக்கமா சொல்றாரு பாருங்க. அப்படிதான் என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்று கோதில் அன்பர்தமை அமுது செய்விப்பதற்கு குலப்பதியில் காதலாலே தேடியும் முன், அப்படிங்கிறத காதலாலே முன் தேடியும் காணேன். முதல்ல தேடி பார்த்தேன், யாராவது அடியார் கிடைக்கிறாங்களான்னு. காணும், யாரும் கிடைக்கல. ஆனா நான் செஞ்ச பெரிய தவம் உமை கண்டேன், தவத்தால் உமை கண்டேன். காதலாலே முன் தேடியும் காணேன். நான் அன்போடு தான் தேடினேன், ஆனா யாரும் எனக்கு கிடைக்கலப்பா. ஆனா நான் பெரிய தவம் செஞ்சிருக்கேன், அந்த தவத்தால தான் உமை கண்டேன். அவருக்கு இப்ப வரைக்கும் தெரியாது வந்திருக்கிறது சிவபெருமான்னு. ஆனா ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுதெல்லாம் அடியாரை பத்தி அவர் வணங்கும் போதெல்லாம் சிவபெருமானே வணங்குவது போலவே, சிவபெருமானோடு பேசுவது போலவே பேசுகிறார். அதே அந்த பக்தி, அந்த மரியாதை, அந்த அன்பு அந்த சிவ வேடம் பூண்டவர்களிடம் இருந்தது சிறு தொண்டருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அவர் நாயனார், 63 நாயன்மார்கள்ல தனியடியார்கள்ல ஒருவரா திகழ்கிறார் அப்படின்னு நம்ம அவருடைய வரலாறை படிக்க படிக்க நமக்கு புரிய ஆரம்பிக்குது. குற்றம் தீர்ந்த அடியவரை அமுது செய்வதற்காக கோது, கோதுன்னா குற்றம், கோது இல் அன்பர், குற்றம் தீர்ந்த அடியவரை அமுது செய்விப்பதற்காக பழமை வாய்ந்த இப்பதியில். நமச்சிவாய ஒரு நிமிஷம். சிவாய நம. இங்க பக்கத்துல ஒரு திருக்கோயில இன்னைக்கு வழிபாடு, ஆடி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால இன்னைக்கு விளக்கு பூஜை அதெல்லாம் ரொம்ப சிறப்பா நடக்கிறதுக்கு. அதுக்குதான் மேல சத்தம் அதிகமா கேட்கறதுனால இங்க இடையூறு இருக்குமேனு கதவை சாத்திட்டு வந்தேன். சிவாய நம. இப்ப எங்க பார்த்துட்டு இருந்தோம்? கோதில் அன்பர் தம்மை அமுது செய்விப்பதற்கு. கோதில் அன்பர், அந்த குற்றம் இல்லாத, குற்றம் தீர்ந்த அந்த அடியவரை அமுது செய்வதற்காக குலப்பதி, குலப்பதினா பழமை வாய்ந்த இந்த பதி, இந்த திருச்செங்காட்டங்குடியில் பெரு விருப்பத்தால். எப்படிப்பட்டது? பெரு விருப்பத்தால், காதலால், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு வரும் இல்லையா, அது போல காதலால தேடியும் முன் காணேன் அப்படிங்கிறத, காதலால் முன் தேடியும் காணேன். ஏற்கனவே நான் தேடி பார்த்துட்டேன், எங்கேயாவது ஒரு அடியார் இருக்காரா அவருக்கு செஞ்சிடணும் அப்படின்னு தேடி பார்த்தேன், எங்கு தேடியும் கண்டிலேன். ஆனால் நான் முன்பு செய்த பெருந்தவத்தால் இன்று உங்களை கண்டேன் அப்படின்னு நம்ம சிறு தொண்டர் குறிப்பிடுகிறார். இது 45வது பாடல். 46வது பாடல். அடியேன் மனையில் எழுந்து அருளி அமுது செய்ய வேண்டும் என நெடியோன் அறியா அடியார்தான் நிகழும் தவத்தீர் உமை காண்படியால் வந்தோ உத்தராபதியோ எம்மை பரிந்தூட்ட முடியாது உமக்கு செய்கை அரிது ஒண்ணாது என்று மொழிந்தருள. இப்ப நம்ம 46வது பாடல்ல அடியேன் மனையில் எழுந்தருளி அமுது செய்ய வேண்டும் என சொன்னது யாரு? நம்ம சிறு தொண்டர். அடியவனோட இல்லத்துல, என்னோட வீட்டுல தாங்கள் இல்லம், மனைனா இல்லம், அந்த மனையிலே எழுந்தருளி, தாங்கள் எழுந்தருளி. இதுல ஒன்றும் பொருள் சொல்ற மாதிரி இல்லை, எல்லாம் எளிமையான சொற்கள் தான்.
அமுது செய்ய வேண்டும். அமுதுங்கிறது உணவு உண்ணுதல்ங்கிறத இவங்க எப்படி சொல்லுவாங்க, அடியார்கள் எடுத்துக்கும் பொழுது திரு அமுது செய்தல் வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு அளிக்கப்படும் உணவு இறைவனுக்கே அளிக்கப்படும் உணவினை போல. இந்த மாகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மகேஸ்வரனுக்கே கொடுப்பது போல அந்த பூஜை. அப்படி இந்த திரு அடியார்களுக்கு திரு அமுது செய்தல் வேண்டும். அதனால் நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்றத திரு அமுது செய்தல் வேண்டும் என்று சிறுதொண்டர் வேண்ட நெடியோன் அறியா அடியார்தம். நம்ம அடியார் எப்படிப்பட்டவர், நீண்ட திருமாலும் அறிய மாட்டாத அவ்வடியார். திருமாலாலும் கண்டுகொள்ள முடியாது. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புனர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிவொன்னாயம்மானை. யாருக்கு? இந்த பிரம்மனுக்கும் இந்த விஷ்ணுவுக்கும் இன்ன தன்மையன், தேவர்களுக்கெல்லாம். ஏன்னா அவர்களுடைய அன்பெல்லாம் காமிய வழிபாடு, ஒரு பயன் வேண்டி செய்யும் வழிபாடு. அதனால அவர்களுக்கெல்லாம் அவர் இன்ன தன்மையன் என்று உணர் அப்படிப்பட்டவரா இருப்பார். ஆனா அன்போடு போற அடியார்களுக்கு எப்படி இருப்பார்? எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே. சுந்தரரோட திரு ஆரூர் தேவாரம் அதுல சொல்லியிருப்பாரு, எளியனா இருப்பாரு. எனக்கு சுவாமி எளியன், அடியார் பெருமக்களுக்கு எளியவன். ஆனா யாருக்கு அரியவன்? இந்த பிரம்மா விஷ்ணு இந்த மாதிரி தேவர்கள்லாம். ஏன்னா அவர்கள்லாம் தங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கணும், இல்ல இந்த இந்திரலோகம் தேவலோகம் இந்த சொர்க்காதி பூமிகள்லாம் வேணும் அப்படின்னு ஒரு பயன் கருதி தான் வழிபாடு செய்வாங்க. சுவாமிய உள்ளன்போட வழிபாடு செய்யல. அதனால அவங்களுக்கு அவர் எப்படி இருக்காரா, நெடியோன் அறியா அடியார் தான். அவங்களாலலாம் நம்மளுடைய இந்த அடியாரை புரிந்து கொள்ள முடியாது. நிகழும் தவத்தீர் உமை காணும்படியால் வந்தோம். இப்ப இந்த உத்தராபதியிலேருந்து வந்தவர் சொல்றார், அதாவது வைரவ கோலத்திலே இருக்கும் சிவபெருமான் சொல்கிறார், நிகழும் தவத்தீர். நம்ம சிறுதொன்றை பார்த்து சொல்றார், விளங்கும் தவத்தை உடையவரே. என்ன தவம்? அந்த மாகேஸ்வர பூஜையை நித்தியமாக தினமும் நாள்தோறும் எந்த ஒரு முட்டுப்பாடும் இல்லாமல் செய்யக்கூடிய தவம். அதனால விளங்கும் தவத்தை உடையவரே. நான் ஏன் தெரியுமா வந்தேன்? உமை காணும்படியால் வந்தோம். உன்னோட பெருமை எனக்கு அங்கங்க கேட்டுச்சு, எனக்கு கைலாயம் வரைக்கும் கேட்டுச்சு. அதை அவர் சொல்லாம உமை காணும்படியால் வந்தோம். ஏன்னா நிறைய பேர் இவரை புகழ்ந்துட்டாங்க, அங்க வரைக்கும் அது ரீச் ஆயிருச்சு. சொல்லும் போது என்ன சொல்றாரு? உத்தராபதியாம், நான் வடதேசத்தவன், எம்மை பறிந்து ஊட்ட முடியாது உமக்கு. என்னெல்லாம் அன்போட உமால் உண்ண செய்ய முடியாது, அது இயலாது அப்படின்ட்டு. உமக்கு அந்த செய்கை அரிது. அரிதுன்னா அது ரொம்ப கடினமானது. என்ன அன்போடு எனக்கு உணவு ஊட்டணும்னு நீ நினைச்சன்னா உன்னால அது முடியாது. அந்த செய்கை அரிது, அது ஒண்ணாதுன்னா முடியவே முடியாது என்று கூறி அருள. இப்படியே அவர் சொல்றார். யாரு? வைரவர் கோலத்திலே இருக்கும் சிவபெருமான், நீ எனக்கெல்லாம் பரிவோட அன்போட உன்ன செய்ய இயலாது, அரியதாகும் அப்படிலாம் சொல்லி முடிச்சிடறார். மொழிந்து அருள. இப்ப நம்ம சிறு தொண்டர் விட்டுடுவாரா இப்படியெல்லாம் சொன்னா? அவர் எவ்வளவு உரைப்போடு இருக்கிறவரு. பதில் பாருங்க. என்னாது அடியேன் மொழியேன் நீர் அமுது செய்யும் இயல்பதனை கண்ணார் வேடம் நிறைதவத்தீர் அருளி செய்யும் கடிதமைக்க தன்னார் இதழி முடியார்தம் அடியார்தலை பட்டால் தேட ஒண்ணாதனவும் உலவாகும் அருமையில்லை என உரைத்தார். தேட ஒண்ணாதனவும் உளவாகும் அருமையில்லை என உரைத்தார். இவ்வளோ பதிலும் சொல்றது யாரு? நம்ம சிறுதொண்டர் பெருமான். முதல் அடி எடுத்துக்கோங்க. என்னாது அடியேன் மொழியேன். அதை எப்படி பிரித்து கொண்டு கூட்டணும்னா,
அடியேன் எண்ணாது மொழியேன். அடியவனாகிய யான் எதையும் யோசித்து பார்க்காமல் எண்ணாது மொழியேன், அப்படி சொல்ல மாட்டேன். நீர் அமுது செய்யும் கண்ணார் வேடம் நிறைந்தவத்தீர், அங்க போயிடணும், அது விழி. சுவாமி எப்படி கூப்பிடுறாரு? கண்ணார் வேடம் நிறைந்தவத்தீர், நல்ல கண் நிறைந்த அழகினை உடைய நிறைந்த தவத்தவரே அப்படின்னு கூப்பிடுறாரு. நீர் அமுது செய்யும் இயல்பதனை, முதல் வரியில இரண்டாவது பகுதியை கொண்டு கூட்டிக் கொள்ளுங்கள். நீர் அமுது செய்யும் இயல்பதனை. அம்மா கேக்குதா? ஏதோ இடர்பாடு இருக்கா? சிவாய் நம்ம அம்மா அடியேன்னு சொல்றது கேக்குதா? இல்லைங்க ரொம்ப சவுண்டா இருக்கு. தொடரவா? ஏன்னா இங்க ஒரே மேல சத்தம் அதிகமா இருக்கு. இப்ப சுவாமி கிட்ட போறோம்ல, நிறைய நமக்கு சோதனை வைக்கிறாரு பாருங்க. எப்படி இவங்க சொல்லிடுறாங்களா, இவங்க கேட்டுடுறாங்களா அப்படின்னு நிறைய சத்தம் வெளியில இருந்து வருது. ஒண்ணும் பண்ண முடியாது. இத அப்படியே அடியேன் தொடர்கிறேன். எண்ணாது அடியேன் மொழியேன், அதை எப்படி சொல்லணும்? அடியேன் எண்ணாது மொழியேன். அடியேன்னா யாரு? சிறு தொண்டை. எண்ணாது மொழியேன், நான் அதை வந்து எண்ணி பார்க்காமல், எல்லாத்தையும் நான் எண்ணி பார்த்துதான் சொல்றேன்னு சொல்ல வர. அடுத்து அடிக்க வாங்க. கண்ணார் வேடம் நிறைந்தவத்தீர், கண் நிறைந்த அழகை உடைய நிறைந்த தவ கோலத்திலே இருக்கிறவரை, இது விழி. அந்த அடியார் கோலத்துல இருக்கிறவரை பார்த்து நம்ம சிறு தொண்டர் அழைக்கிறார். எப்படி கண்ணார் வேடம்? அவருடைய வேடத்தை பத்தியே ஒரு 11 பாடல்கள் சென்றது. அப்படிப்பட்ட அந்த அழகினை உடைய தவத்தினை உடையவரே. நீர் அமுது செய்யும் இயல்பதனை, முதல் வரியில இருக்கிற பிற்பகுதி அதை சேர்த்துக்கோங்க. நீர் அமுது செய்யும் இயல்பதனை இரண்டாவது வரியில இருக்கிற ஈற்றுச்சீர் கடித அமைக்க அருளி செய்யும். நீங்க எந்த மாதிரி உணவு எடுத்துப்பீங்க? தாங்கள் திருவமுது செய்யும் இயல்பை கடிது, கடிதா அப்படின்னா ஒரு இடத்துல கடி, கடிமனம் அப்படின்னா வாசனை. இந்த இடத்துல கடிதுங்கிறது விரைந்த, விரைவாக அமைத்ததன் பொருட்டு கூறி நீர் அருள் செய்வீராக. நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? எப்படிப்பட்ட உணவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? நீங்க வேற வடதேசத்திலேருந்து வந்திருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. என்னால அத உணவு தர முடியாது, உனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது, உன்னால இந்த செயலை செய்ய முடியாதுன்னு தான் சொல்றீங்க. அப்படியெல்லாம் நீங்க, நான் வந்து எதையுமே யோசிக்காம சொல்ல மாட்டேன். நீங்க எந்த மாதிரி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இவருக்கு எப்படியாச்சும் அவருக்கு உணவு ஊட்டி விட வேண்டும், அந்த உள்ளத்துல ஒரு ஆசை, வேட்கை, அந்த விருப்பம் மேல மேல தலை தூக்குது. அவர் வேணாம் வேணாம்னு சொல்ல நீங்க கவனிச்சிருக்கீங்கன்னா தெரியும். சில பேர் நம்மள வேணாம் வேணாம்னு சொல்லும் போது நம்ம இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் அப்படி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு? எப்படியாவது இவருக்கு வந்து நம்ம அன்னம் ஊட்டி விட வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி, நீர் அமுது செய்யும் இயல்பவதனை கடிதமைக்க அருளி செய்யும். நான் விரைவா செஞ்சுறேன், என்னால காலம் ஆகாது, நீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட உணவை நீங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க, போதும், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் எல்லாம் அப்படிங்கிறாரு. தன்னார் இதழி முடியார்தம் அடியார் தலைப்பட்டாலே தேட ஒண்ணாதனவும் உளவாகும் அருமையில்லை என உரைத்தார். தன்னார் இதழ், நல்ல குளிர்ச்சி பொருந்திய இதழி அப்படின்னாலே அது கொன்றை மாலையை தான் குறிக்கும். இதழ் அது வந்து கொன்றை மலரோட இதழை தான் குறிக்கும். இந்த இடத்துல தன்னார் இதழ், குளிர்ச்சி பொருந்திய அந்த கொன்றை மலர்களை மாலையாக சூடி அதை நம்முடைய சிவபெருமான் முடியிலே சூட்டியிருப்பார். அவர்களுடைய அடியார் தலைப்பட்டால் அவங்க நினைச்சிட்டாங்கன்னா போதும், தேட ஒண்ணாதனவும் உளவாகும். இது ஒண்ணு முடியாது அப்படின்னு சொன்னா கூட, அப்படிப்பட்ட அடியார்கள் கிடைத்தாலே, கிடைக்க பெற்றாலே, அந்த மாதிரி அடியார் தான் இப்ப நீங்க நீங்க கிடைச்சிட்டீங்க. தேட ஒண்ணா தேடினும் கிடைக்காதனவும் கிடைக்க உள்ளனவாகும் அருமை இல்லை. எனக்கு இது ஒண்ணும் கஷ்டம் இல்லை, இது ஒண்ணும் பெரிய செயல்லாம் கிடையாது அப்படின்னு உரைத்தார். இப்ப நம்ம பார்த்தோம்ல 43வது பாடல், 44, 45, 46, 47 இந்த 5 பாடல்களும் ஒரு முடிவின. இந்த 5 பாடல்களையும் ஒரு சேர பார்த்து பொருள் பார்த்தோம்னா நல்லா புரியும்.
அடுத்தது இப்ப நம்ம 48வது பாடலுக்குள் செல்வோம். அரியது இல்லை என கேட்ட பொழுதில் அழகு பொழிகின்ற பெரிய பைரவ கோல பெருமான் அருளி செய்வார். யாம் பரியும் தொண்டீர் மூ இருது கழித்தால் பசு வீழ்த்திட உண்பது உரிய நாளும் அதற்கு இன்றால் ஊட்ட அரிதாம் உமக்கென்றார். இவர் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமா அரியது இல்லை என கேட்ட பொழுது, அரியது இல்லைன்னு சொன்னது யாரு? நம்முடைய சிறுதொண்ட பெருமான். அவர் இதை கேட்ட பொழுதில் அந்த சமயத்துல அழகு பொழிகின்ற பெரிய பைரவ கோல பெருமான், நம்ம பெருமான் எப்படி பாருங்க, அழகு பொழியும் கோலமா, அழகு பொழிகின்ற பெருமான், அழகு பொழிகின்ற பெரிய பெருமான், அழகு பொழிகின்ற பெரிய பைரவ கோல பெருமான். எங்கிருந்து கூட்டினாலும் சிறப்பா இருக்கும் பாருங்க. அழகு பொழிகின்ற, நடுவுல பெரிய பைரவ கோலத்தை விட்டு பெருமானுக்கு வாங்க, அழகு பொழிகின்ற பெருமான். அவர் மாதிரி அழகு வேறு யார்? அவ்வளவு அழகு நம்மளுடைய சிவபெருமான். அதுவும் எப்படிப்பட்ட கோலத்துல இப்ப வேற வந்துட்டாரு, பெரிய பைரவ கோல பெருமான். பைரவ கோலத்துல வந்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு இப்போ, யாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார்ல, அதை முதல்ல எடுத்துக்காம 3வது அடியில இருக்கிற முதல் சொல்லு பரியும் தொண்டீர், இரு சொற்கள் இருக்கு பாருங்க. பரியும் தொண்டீர், பரியும் பரிதல் அப்படின்னா அன்பு, அன்பு தொண்டரே, பரியும் தொண்டீர் அப்படின்னு அவரை கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடுறது பேரு விழி. இவர் எப்படி கூப்பிட்டார் அவரை? கண்ணார் வேடம் நிறைதவத்தீர், கண்ணார் வேடம் நிறைதவத்தீர் அப்படின்னு சிறுதொண்டர் சிவபெருமான அந்த வைரவ கோலத்துல இருக்கும்போது அழைத்தார். இப்ப வைரவ கோலத்துல இருக்கிற பெருமான் எப்படி இவரை அழைக்கிறார்? பரியும் தொண்டீர், அன்பாலதான் இவருடைய தொண்டே முழுதும் ஆளப்பட்டது. அதனால அந்த அன்பையே வச்சு அவரை கூப்பிடுறார். அன்பு தொண்டரே, மூ இருது கழித்தால் பசு வீழ்த்திட உண்பது. ஓர் இருது அப்படிங்கிறது இரு திங்களை நிலைக்கலனாக கொண்டது, 2 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா ஓர் இருது. மூ இருது, மூ இருதுன்னா 3, அதாவது 6 மாதங்களுக்கு ஒரு முறை. சரியா? 2 மாதம் சேர்ந்தது ஓர் இருது. மூ இருதுங்கிறது 2 2 2, அப்ப 6 மாதங்கள், 6 திங்களுக்கு ஒரு முறை அவருடைய பழக்கமா. நாம் யாம்னு சொல்றார். ஒவ்வொரு தடவையும் தன்னை பன்மையிலேயே குறிக்கிறார் அந்த பைரவ கோலத்துல இருக்கிற பெருமான். நாம் 6 தினங்கள், 6 திங்களுக்கு, தினங்கள் இல்ல திங்கள், திங்கள்னா மாதம், 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான்ப்பா சாப்பிடுவேன், 6 மாதங்களுக்கு ஒரு முறை. எதை உண்பேன்? பசு வீழ்த்திட, பசுவை வீழ்த்திட, பசுவை வீழ்த்தி அமுது இட உண்பது வழக்கமாகும். அடியனுடைய வழக்கம் என்ன? மூவிருது கழித்தால் 6 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு பசுவை கொன்று அதை உணவாக எடுத்துக்கொள்வதுதான் என்னுடைய வழக்கம் அப்படின்னு சொல்ல வர. உரிய நாளும் அதற்கு இன்றால், இது இப்ப புரியாத மாதிரி இருக்குல்ல, இதை எப்படி புரியுற மாதிரி சொல்லலாம்னா, அந்த 4 சீர்ல உரிய நாளும் அதற்கு இன்றால அதற்கு அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கோங்க. அதற்கு இப்ப முன்னாடி இருக்கிற உரிய நாளும் இந்த இடத்துல போடுங்க, இன்று. அதற்கு உரிய நாளும் இன்றால், ஆள் அப்படிங்கிற சொல் அசை நிலை, அதுக்கு பொருள் கிடையாது, அதனால அதுக்கு மீனிங் பார்க்க வேண்டாம் நம்ம. அதற்கு உரிய நாளும் இன்று. 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான்ப்பா சாப்பிடுவேன்னா, ஒரு பசுவை கொண்டுதான் சாப்பிடுவேன். அந்த 6 மாசத்துக்கு ஒரு நாளும் இன்னைக்குதான். அதற்கு உரிய நாளும் இன்று, ஆள்ங்கிறதுக்கு பொருள் இல்லை, அதனால அதை விட்டுறலாம். ஊட்ட அரிதாம் உமக்கென்றார். ஊட்டனா அந்த உணவை உமக்கு, எனக்கு பரிவோட அளிக்க உமக்கு அரிதாம். அவ்வாறு உண்பித்தல் உமக்கு அருமை உடையதாகும் என அருளி செய்தார். இப்படியெல்லாம் அந்த பைரவ கோலத்துல சொல்றாரு. பைரவ கோலத்திலே வந்த அந்த சிவனடியார் என்ன சொல்கிறார்?
யாம் பரியும் தொண்டீர் அன்பு தொண்டரே, நாம் 6 மாதங்களுக்கு ஒரு முறைதான் பசுவை வீழ்த்தி அமுது இட உண்பது வழக்கமாகும். அங்கனம் உண்பதற்குரிய நாளும் இன்றுதான். ஆனால் உமக்கு ஊட்டுதல் என்பது மிகவும் அருமைப்பாடுடையது, அரியது அப்படிலாம் சொல்றார். அவர் இங்க பசு என்று சொன்னது உயிர் அப்படிங்கிற பொது பொருளில் வந்துள்ளது அப்படிங்கிற குறிப்பை உரையாசிரியர் கொடுத்திருக்கிறார். அடுத்தது நம்ம 49வது பாடலுக்குள் செல்வோம். சால நன்று முன்னிறையும் உடையே, தாழ்வு இங்கு எனக்கு இல்லை. ஆனம் உண்டார் அன்பர் உமக்கு அமுதாம் பசுத்தான், இன்னதென ஏல அருளி செய்ய பெற்றால், யான் போய் அமுது கடிதமைத்து காலம் தப்பாமே வருவேன் என்று மொழிந்து கை தொழுதாராம். இதெல்லாம் சொல்லிட்டு கை தொழுதார். என்ன சொல்றாரு? சால நன்று, சால நன்று. ரொம்ப நல்லா சொன்னீங்க. நல்ல சால, சால, டவ, நுனி, நனி இதெல்லாம் உரிச்சல் தொடர்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு இலக்கணம் வேணாம். சால நன்று, ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னிறையும் உடையேன். முன்னிறை அப்படின்னா ஆடு, மாடு, எருமை. பசு, ஆடு, எருமை இந்த 3த்துக்கும் பேரு முன்னிறை. அது கேட்ட சிறுதொண்டர் மிகவும் நல்லது. முன்னிறையும் உடையேன், அடியேன் ஆடு, எருமை, பசு என்ற 3 நிறைகளையும் பெற்றிருக்கின்றேன். எனக்கு இங்கு குறைவில்லை. பாருங்க, தாழ்வு இங்கு எனக்கு இல்லை. இப்படி இல்லைங்க இருக்கணும். அடியார்னா எனக்கு அது வேணும், இது வேணும், எதுவும் வேணும்னே கேட்கல. என்ன சொல்றாரு? தாழ்வு இங்கு எனக்கு இல்லை, எனக்கு இங்க ஒரு குறையும் இல்லப்பா அப்படின்னு அறுதிட்டு சொல்கிறார். ஆலம் உண்டார் அன்பர், நஞ்சை உண்ட சிவபெருமானின் அன்பராம் தாங்கள் உமக்கு அமுதாம் பசு, உனக்கு உணவாக கூடிய பசு இன்ன தன்மைது என்று அருளி என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், அருளி செய்ய பெற்றால், இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா, யான் போய், நான் போய் என்ன பண்ணுவேன்? அமுது கடிது அமைத்து, யான் போய் விரைவாக கடிது அமுதமைத்து, யான் போய் அமுது கடிதமைத்துன்னு இருக்குல்ல, அதை இப்படி எடுத்துக்கோங்க. யான் போய் கடிது, யான் விரைவாக போய் என்ன பண்ண போறேன்? அமுதமைத்து, உணவை சமைத்து, அதற்கு உரிய காலம் தவறாது வருவேன், காலம் தப்பாமே வருவேன், நேரம் ஆக்கிட மாட்டேன். எவ்வளவு சீக்கிரமா போக முடியுமோ சீக்கிரமா போய் உங்களுக்கு என்ன மாதிரி உயிர் அந்த உணவை நம்ம சமைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டேன்னா விரைவாக சென்று சமைத்து உரிய காலத்திலே நான் வந்து விடுவேன், நேரம் கடத்த மாட்டேன் அப்படின்னா உறுதிமொழி கொடுக்கிற. சொல்லிட்டு கை தொழுதா, கை தொழுகிற. என்ன சொன்னாரு? உமக்கு அமுதாம் பசு இன்னதென ஏல அருளி செய்ய பெற்றால், உங்களுக்கு எந்த மாதிரியான பசு, ஏன்னா என்கிட்ட 3 இருக்கு, எந்த வெரைட்டி நீங்க சாப்பிடுவீங்க தெரியல. நம்ம சொல்லுவோம்ல, பல வெரைட்டி இருக்கும். நம்ம அடியன் வந்து சைவ உணவுங்கிறதுனால சைவ உணவு பத்தி தான் சொல்ல முடியும். இப்ப அது பொரியலா இருக்கலாம், கூட்டா இருக்கலாம், இல்ல பச்சடியா இருக்கலாம், எந்த மாதிரி அப்படிங்கிறது ஒண்ணு, வகை ஒண்ணு. இப்ப இவர் பசுன்னு சொல்லிட்டாரு, உயிர்னு சொல்லிட்டாரு. பசுன்னு சொல்லி இருக்கிறதுனால இவர்கிட்ட 3 வகையா இருக்கு. எல்லாமே நான்வெஜ் தானே. ஆடு, எருமை, பசு. இப்போ சிக்கன் 65ன்னு வச்சுக்கோங்க. சிவ சிவா சொல்றது கூட தப்பு. அப்போ சிக்கனை 65 மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அது குழம்பா வைக்கலாம், இல்ல அதை ஒரு ஃப்ரை பண்ணலாம், அது மாதிரி வெரைட்டி இருக்குல்ல. இதுல வந்து இவர் என்ன கேட்கிறாரு? ஆடா, எருமையா, பசுவா? உயிர்னு தான் பொதுத்தன்மையில பசுன்னு சொல்லியிருக்கீங்க. பசுனா உயிர்னு தெரியும். நம்ம சித்தாந்தத்துல பார்க்கும்போதும் பதி, பசு, பாசம், அதுல பதின்றது இறைவன், பசுங்கிறது உயிர் அப்படின்னு வரும். அந்த மாதிரி இவர் ஜென்ரலா பசுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அது எந்த பசுன்னு சொல்லவே இல்லை. அதனால இப்போ நம்ம சிறு தொண்டருக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. என்கிட்ட எல்லாம் இருக்கு, அடியே நாடு, எருமை, பசு என்று 3 நிறைகளையும் பெற்றிருக்கிறேன், தாழ்வைங்க எனக்கு இல்லை, உங்களுக்கு எந்த பசு வேணும்னு சொல்லுங்க, அந்த பசுவை
நீங்க சொன்ன உடனே அடியேன் விரைந்து சென்று கடிது போய் அமுதமைத்து உணவு அமைத்து காலம் கடத்தாமல் உடனே குயிக்கா முடிச்சுட்டு வந்துருவேன் அப்படின்னு கை தொழுகிறார். இப்ப பைரவரும் பண்பு மிக்க சிறு தொண்டர் பரிவு கண்டு பைரவரும் நண்பு மிக்கீர் நாம் உண்ணப்படுக்கும் பசுவும் நரப்பசுவாம் 9 5 பிராயத்துள் உறுப்பில் மறுவின்றேன் இன்னம் புன்சை நோவில் வேலெறிந்தால் போலும் புகழ்வது ஒன்று என்றார். என்ன சொல்றார் பாருங்க. இவர் இப்படி ரொம்ப கீழே இறங்கி இறங்கி ரொம்ப பரிவோட அன்போட உங்களுக்கு என்கிட்ட எல்லாம் இருக்கு, எது வேணும் எது வேணும்னு கேட்கவும், இதுல இந்த பண்பு என்ன பண்புனா அடிமை பண்பா. இது எப்படிப்பட்ட பண்பு? அடிமை பண்பு. அடிமை பண்பு மிக்க சிறு தொண்டருடைய பரிவை, அந்த பாசத்தை, அந்த அன்பை, அந்த காதலை எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. அன்பாக இருக்கலாம், அது காதலாக இருக்கலாம், அது எப்படி எந்த சொல்ல போட்டா அது சிறப்பா இருக்குமோ அப்படிப்பட்ட அந்த பரிவை கண்டு, ஏன்னா அவருக்கு ஒரே கொள்கை ஒண்ணுதான், அந்த பைரவருக்கு உணவு ஊட்டி விட வேண்டும், அவ்வளவுதான் அவருடைய நோக்கம். அதுதான். என்னென்னமோ சொல்லி பார்த்து அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டே வர்றார். பைரவர் இப்ப என்ன சொல்றாரு? நண்பு மிக்கீர், நல்ல அடியாரிடம் அன்பு உடையவரே, நாம் உண்ணப்படுக்கும் பசுவும் நரப்பசுவாம். படுக்கும் படுக்கும் அப்படின்னா கொல்லப்படுகின்ற, நாம் உண்பதற்காக கொல்லப்படுகின்ற அந்த பசுவும், நீ சொல்ற மாதிரி ஆடு எருமை பசு எல்லாம் கிடையாதுன்னு சொல்லாம ஒரே சொல் நரப்பசுவாம். அவர் சொன்ன அந்த ஐட்டத்துல இந்த நரையே வரல. மானிடர்னா அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, அந்த கோணத்திலே அவர் யோசிக்கல. இவர் சொன்னது பசு. ஏன்ட்ட நான் நிறைய இருக்கு சுவாமி, ஆடு வேணுமா, ஆட்டுல 50 வச்சிருக்கு, எருமையில 50 இருக்கு, பசுல 100 இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு ஒரு தாழ்வும் இல்லை, அதுல எந்த வெரைட்டி வேணும்னு கேட்டார். சிவபெருமான் வைரவ கோலத்துல ரொம்ப பொறுமையா இவரோட அடிமை பண்பை கண்டு ரொம்ப மகிழ்ந்து செக் வைக்கிறார். எப்படி செக் வைக்கிறாரு? அடியாரிடம் அன்புடையவரே, நாம் உண்ணப்படுக்கும் பசுவும் நரப்பசுவாம். மண்டையில் அடிச்சாப்புல சொல்றாரு. நான் கொல்ல போற பசு எப்படிப்பட்ட பசுவா இருக்கணும்? மானிட பசுவாகும். 5 பிராயத்துள் நரப்பசுவாம் 9, அங்க 9 முடிச்சுட்டு அடுத்தது 5 பிராயத்துள். அந்த மானிட பசுக்கு வயசு எத்தனவா இருக்கணும்? 5 வயதாயும். உறுப்பில் மறு இன்றேல், உடல் குறை உற்றதாயும். உடல்ல ஒரு குறை இருக்கக்கூடாது. மறுனா குற்றம் இல்ல மச்சம் இல்ல மாசு, எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஒரு குறைபாடு இருக்கக்கூடாது. ஒரு அங்கம் இல்லாம, அந்த 5 வயசுல இருக்க ஒரு குழந்தை இருக்கான், ஒரு கை இல்ல, ஒரு கால் இல்ல, இல்ல ஒரு விரல் இல்ல, அப்படி அந்த மாதிரி எந்த ஒரு குற்றம் குறை இல்லாமல், அதுதான் மறுவின்றேல். மறுனா மச்சம். உடற்குறை அற்றதாயும் இருத்தல் வேண்டும். என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் போடுறாரு பாருங்க. பசு நரப்பசுவா இருக்கணும், 5 வயதுக்குள்ள அந்த நரப்பசுவோட வயசு இருக்கணும், உறுப்பில் மறுவின்றேல் உடல் குறை அற்றதாயும் இருத்தல் வேண்டும், அதுவே யாம் உண்பதாகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் ஒண்ணு சொல்றாரு. புன்சை நோவில் வேல் எறிந்தார் போலும் புகழ்வது ஒன்று என்றார். அதாவது புன்சை நோவு அப்படிங்கிறத எப்படி மாத்திக்கணும்? நோய் செய் புண். நோயை முதல்ல கொண்டு வந்துடணும். நோய் செய் புண்ணில் வேல் எறிந்தார் போல. புண்ணே ஏற்கனவே ரணமா இருக்கும், அது நோய் செய்யும் புண். அதுல அந்த நீர் அதெல்லாம் வடியும், வலிக்கும். அதுல கொண்டு போய் வேலை பாய்ச்சினா எப்படி இருக்கும்? அதுவே ரணகலமா இருக்கு, நோய் செய்யற புண்ணு. அந்த புண்ணுல போய் இன்னும் நல்லா அப்படியே ரத்த காயமா ஆகணும்னா என்ன பண்ணும்? வேலை கொண்டு போய் அந்த புண்ணுல பாய்ச்சினோம்னா அது எவ்வளவு வலிக்குமோ, எவ்வளவு துன்பத்தை தருமோ. அது போல ஒண்ணு சொன்னாராம். மேலும் கூறத்தக்கது ஒன்று உண்டு என்றார். என்ன ஒன்று அப்படின்னு இப்ப பார்ப்போம். 51வது பாடல்.
யாதும் அறியதில்லை இனி ஈண்ட அருளி செய்யும் என நாதன் தானும் ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகனை தாதை அறிய தாய் பிடிக்கும் பொழுதில் தம்மில் மனம் உவந்தே ஏதம் இன்றி அமைத்த கரியாம் இட்டு உண்பது என மொழிந்தார். என்ன மொழிகிறார்? அதை கேட்டு சிறு தொண்டர் இந்த மாதிரி எனக்கு இப்படி இப்படி வேணும், அப்படி 5 வயசுல இருக்கணும், அதுல ஒரு குற்றமும் இருக்கக்கூடாது, அந்த பசு நரப்பசு, அப்படியெல்லாம் 3 கண்டிஷன்ஸ் போட்டு இன்னும் ஒண்ணு இருக்குன்னு வேற சொல்றார். இது எல்லாம் கேட்ட பிறகும் நம்ம சிறு தொண்டர் என்ன சொல்றாரு? யாதும் அறியதில்லை, எனக்கு இதுல எதுவுமே அறியதில்லைப்பா, நீ சொன்ன எதுவுமே அறியதில்லை, இனி நீங்க என்ன சொல்ல போறீங்க அதையும் சொல்லிடுங்க, ஈண்டி அருளி செய்யும் விரைவாய் கூறி அருளுக. இது வரைக்கும் நீங்க சொன்னது எனக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை, கஷ்டமும் இல்லை, எனக்கு இது செய்ய முடியாத செயலாம் கிடையாது, இதெல்லாம் எனக்கு சும்மா தூசி மாதிரி அப்படிங்கிறார். இனி ஈண்ட அருளி செய்யும், இனி என்ன சொல்ல போறீங்களோ அது விரைவா சொல்லுங்க, அதுவும் நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற இறைவரும் நாதன் தானும் சிவபெருமான் இப்ப என்ன சொல்றாரு வைரவ கோலத்துல வந்து, ஒரு குடிக்கு நல்ல சிறுவன், ஒரு குடிக்கு எப்படி, ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகன், அந்த ஒரு குடி ஒப்பற்ற நல்குடி, தீதில் குடின்னு நம்ம பார்த்தோம். திருவெண்காட்டு நங்கை எந்த குடியோ அதே குடிதான் அந்த நம்ம சிறு தொண்டர் எந்த குடியோ அந்த குடியிலிருந்து வந்தவங்க தான் திருவெண்காட்டு நங்கை. அந்த ஒரு குடி, அந்த ஒரு குடிக்கு நல்ல சிறுவன், அவன் ஒரு மகனை, அவன் அந்த ஒரு மகன் எப்படிப்பட்ட மகன்? ஒப்பற்ற மகன். அந்த ஒரு மகனை, ஒரே மகனாக உள்ள அவனை தாதை அறிய தந்தை அறியவும் தாய் பிடிக்கவும் அந்நிலையிலே அவர்கள் இருவரும் உள்ளம் உவந்தே அமைத்த கரியை நாம் உண்பதாகும். ஏதமின்றி எந்த ஒரு குற்றமும் இல்லாம, எந்த ஒரு குறையும் இல்லாம, எப்படி இருக்கணுமா? தந்தை, தாதைனா தந்தை, தந்தை வந்து அறிவார், யார் பிடிச்சுக்க போறா? தாய் பிடிக்கும் பொழுது தம்மில் 2 பேரும் உளம் ஒன்றி, இது வரைக்கும் அப்படிதான் பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா ஒரு பாடல்ல சொல்லும் பொழுது எப்படிப்பட்டவங்க அவங்க? ஆரா இன்ப மனைவியர்க்கு இயம்பி, அவங்க மனை எப்படிப்பட்ட மனை? செல்வ மனை, அருட்செல்வத்தாலும் பொருட்செல்வத்தாலும் கல்வி செல்வத்தாலும் எல்லா செல்வமும் பெற்ற மனை அது. அந்த மனையில இருக்கிறவங்க எல்லா மனசும் வளமான மனது. ஈவன் அந்த சந்தனத்தாதி முதற்கொண்டு அந்த வீட்டுல நடக்கிற அத்துணை நிகழ்வுகளுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள், வேறாய் விளங்கக்கூடிய கிழவன் கிழத்தி அமைத்திருக்கும் அந்த நல்லறம், அந்த இல்லறம், அந்த இல்லறத்து வேரின் விளைவாக வந்த அந்த ஒரு சிறுவன், அவன் எப்படிப்பட்ட சிறுவன்? நல்ல சிறுவன். ஒரு குடிக்கு ஒரு மகன் தான், ஒரே பையன். அவன் எப்படி பண்ண போறாங்க? தாதை அறிய தாய் பிடிக்கும் பொழுது தம்மில் மனமுவந்தே, ரொம்ப இன்பமா உளம் உவந்து அந்த கொடுக்கணும், அப்படி ஒரு காரி சமைத்து கொடுக்கணும், அதுதான் நான் உண்பது, யாம் இட்டு உண்பது அப்படின்னு இவர் உரைத்தருளினார். 51வது பாடல் 52வது பாடலோட இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்கிறோம். இறைவன் திருவருளால் இந்த 52வது பாடலோட விளக்கத்தினை முடித்துக் கொள்வோம். அடுத்த அமர்விலே மற்ற பாடல்களை பார்ப்போம். இப்போ அதுவும் முனைவர் மொழிந்து அருள கேட்ட தொண்டர், அதுவும் அவர் மொழிந்தருள கேட்ட தொண்டர், சிவபெருமான் அந்த முதல்வர் அந்த வைரவ கோலத்திலே வந்த அந்த அடியார் உரைத்து அருள கேட்ட தொண்டர், நம்ம சிறு தொண்டர், அடியேனுக்கு இதுவும் மரிதன்று எம்பெருமான் அமுது செய்ய பெறில் என்று கதும் என விரைவில் அவர் இசைய பெற்று கலிப்பால் காதலொடு மது மென் கமல மலர்பாதம் பணிந்து மனையில் வந்து அணைந்தார். இதை எப்படி கொண்டு கூட்டணும்? அதுவும் முனைவர் மொழிந்தருள கேட்ட தொண்டர், அவ்வுரையையும் முதல்வர் உரைத்தருள கேட்ட அந்த சிறு தொண்டர் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்?
எம்பெருமான் அமுது செய்ய பெறில், இரண்டாவது அடியில ஈற்றுப்பகுதி, எம்பெருமான் அமுது செய்ய பெறில் அடியேனுக்கு முதல் சீரை கொண்டு வந்துருங்க, இதுவும் அரிதன்று. அவ்வளவுதான் பொருள். அதாவது எம்பெருமான் அமுது செய்ய பெறில், எம் இறைவரான தாங்கள், எப்ப அடியாரையே இறைவர் தான் நினைக்கிறார் அவர். எம் அடியவரின் திரு அடியார் நீங்கள் திருவமுது செய்யும் அந்த பேற்றை பெற்றால், நீங்கள் அமுது செய்யற பேரே எனக்கு பெரிய பேரு, அடியேனுக்கு இது ஒன்றும் அரிது கிடையாது, இதுவும் அரியதன்று என கூறி கதும், கதும் அப்படின்னா அது விரைவு ஒலி குறிப்பு சொல். உடனே அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவாங்க அந்த காலத்துல, கதும், கதும் என விரைவில் அவர் இசைய விரைவாக அவரிடம் விடை பெற்று கலிப்பால், இப்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. என்ன மகிழ்ச்சி? அடியாருக்கு அன்னம்பாலிக்க போகிறோம். அது தன் மகனாக இருப்பினும் அந்த பற்றதான் ஒவ்வொரு தடவையும் அந்த தவம் தவம் தவம்னு சொல்றாரு. தவம் என்ற சொல்லுக்கு நேர போய் பொருள் என்னன்னு பாருங்க, பற்றற்ற அந்த வழிபாடு. அதை நம்ம கற்பு நிலைன்னு கூட சொல்லலாம். பெண்கள் எப்படி கற்பை எப்படி ஒரு திண்மையா வைத்திருக்கிறார்களோ, அதுபோல அந்த கற்பு நெறியோடு இருக்காங்களோ, அதுபோல இவர் தன்னுடைய கற்பு நிலையாக எதை வைத்திருந்தார்? எந்த ஒரு இன்னல் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாது, இல்ல மனம் வருந்தாது, நடுங்காது, இறைவன்கிட்ட உள்ளன்போடு அவருக்கு அன்னம்பாலிக்க வேண்டும். அது எந்த பசுவா இருந்தாலும் பரவாயில்ல, நரப்பசுவாக இருந்தாலும் அது 5 வயதிலே இருக்கணும், மச்சம் இல்லாமல் இருக்கணும், குற்றம் இல்லாமல் இருக்கணும். அது மட்டும் இல்ல, அது ஒரு நல்ல குடியிலே பிறந்த நல்ல மகனாக இருக்க வேண்டும். ஒரு குடிக்கு ஒரு மகன், இப்படியெல்லாம் அத்தனை கண்டிஷனும் இருந்தாலும் இவர் என்ன பண்றாரு? விரைவாக அவரிடம் விடைபெற்று மிக்க மகிழ்ச்சியால் ஆசையோட காதலோட மது மென் மலர் பாதம், மதுமென் கமல மலர் பாதம். இது யாருடைய பாதம்? அந்த வைரவருடைய பாதம், நம்ம சிவபெருமானின் பாதம். அது எப்படி இருக்கா? தாமரை மலர் போன்ற திருவடிகள், தேன் பொருந்திய மென்மையான தாமரை அணைய மலர் பாதங்கள். அந்த திருவடிகளை வணங்கி சென்று பணிந்து மனையில் வந்தடைந்தார். அவரை வீட்டுல கொண்டு போய் விட்டுருவோம். இப்ப அடுத்த வாரம் என்ன நடக்குது? அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்து அவங்க மனைவிட்ட, திருவெண்காட்டு நங்கைட்ட என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்ற கதை அடுத்த அமர்விலே. இது கதையல்ல, நடந்த நிகழ்வு, நடந்த வரலாறு. அந்த சம்பவங்களை அடுத்த அமர்விலே நாம் பார்ப்போம் என்று சொல்லி, இதுகாரும் கேட்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி அடியேன் 5 முறை அந்த ஓம் நம சிவாய, ஏன்னா இந்த 5 எழுத்து மந்திரம்தான் என்றும் நம்மை அந்த சிவனுடைய திருவடிக்கு கொண்டு சேர்க்கக்கூடியது என்ற அளவிலே, அது வீட்டில் நீங்கள் இருக்கும்போது 5 முறை தான் சொல்லணுங்கிறதுல எத்தனை முறை வேண்டுமானாலும், இத்தனை நம்பர் கவுண்டிங்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஓம் நம சிவாய சொல்லிட்டே இருங்க. சொல்ல சொல்ல எப்படி முருகா என்னும் நாமம் சொன்னால் வாய் மணக்குமோ, அதுபோல ஓம் நம சிவாய, ஏன்னா மந்திரங்கள் தான் இறைவன்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த ஏணிப்படிகள். நாளும் மந்திரத்தை சொல்வோம். இப்போ 5 முறை அடியேன் சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அனைவருக்கும் நன்றி. சிவாய நம. அக்கா பேசலையா?
சிவா முடிஞ்சு போச்சு, இல்ல அம்மா போறேன்னாங்களா அப்படின்னு நிறுத்திட்டேன் நான். சிவாய நம சிவாய நம. திருவடி வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப அப்படியே ஆழ்ந்து அப்படியே உக்காந்துட்டு விசாம கண்ண முடியும். சிவாய நம. ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. கருத்து எல்லாமே பொறுமையா விளக்கமா எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. நாங்க மீண்டும் மீண்டும் நீங்க சொல்ற மாதிரி இந்த 6 பாடல்னு ஒரு முறை சிந்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சிவாய நம. வாழ்த்து பாடல் பாடிடுறோம் அடியனே. வான்மையில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். இன்னைக்கு அம்மா